पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्म उपनिषदं माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கேனோபனிஷத்தில் வாக்கிய பாஷ்யம். வாக்கிய பாஷ்யத்தில் முதல் கண்டத்தில் 8 மந்திரங்கள் நேற்று பார்த்து முடிச்சிருக்கோம். 5, 6, 7, 8. அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா சங்கரர் என்ன பண்ணுறார், 4 மந்திரத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு பாஷ்யமாக பண்ணுறார். 5லிருந்து 8 மந்திரங்கள் வரைக்கும். என் மனசா இத்தியாதி சமானம் அப்படின்னு போட்டார். எத் வாச்சா அப்படின்னு 4வது மந்திரம் இருந்துச்சு. எது வாக்கினால் அறிய முடியாதோ எதனை எத் வாச்சா அனபியுதிதம் எத் வாச்சா அபியுதிதம் ஏன வாக் அபியுத்தியதே மந்திரம் இருக்குல்ல. யத்வாச்சா அனபியுதிதம் ஏன வாக் அபியுத்தியதே ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் யதிதம் உபாசதே. அதுக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கார். 4வது மந்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணிட்டு 5, 6, 7, 8 மொத்தம் 4 மந்திரங்களுக்கு பண்ணல. அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு எது மனசா இத்தியாதி சமானம். 4வது மந்திரத்துக்கு நம்ம என்ன மீனிங் பண்ணியிருக்கோமோ அதே மீனிங்கை மற்ற 4 மந்திரத்துக்கும் பண்ண வேண்டியது. வேற எதுவுமே அப்படியே வெறும் சப்தம் மட்டும் மாறி இருக்கு. 4வது மந்திரத்துல வாக்கு சொல்லியிருக்கு, 5வது மந்திரத்துல மனசு சொல்லியிருக்கு, 6வது மந்திரத்துல கண்கள் சொல்லியிருக்கு சக்ஷுஷா, 7வது மந்திரத்துல காது ஸ்ரோத்திரம் சொல்லியிருக்கு, 8வது மந்திரத்துல பிராணன் சொல்லியிருக்கு. வெறும் பேர் மட்டும் மாறி இருக்கும் இல்லைய, மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒண்ணுதான். அப்ப என்ன அர்த்தம், வாக்கினால் அறிய முடியாது ஆனா வாக்கை எது பிரகாசிக்கிறதோ, மனதினால் அறிய முடியாது ஆனால் மனதை எது பிரகாசிக்கிறதோ, கண்களால் அறிய முடியாது ஆனால் எதை கண்கள் பிரகாசிக்கின்றதோ, அதே நேரத்தில் காதுகளால் அறிய முடியாது எதனை காதுகள் பிரகாசிக்கின்றதோ, பிராணனால் அறிய முடியாது ஆனால் பிராணனை எது பிரகாசிக்கின்றதோ அதையே பிரம்மம் என்று நீ அறிவாயாக. இது என்று நீ எதை அறிகிறாயோ அது பிரம்மம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா சொல்லியாச்சு. என் மனசா இத்தியாதி சமானம் ஆச்சாரிய சொல்லிட்டார். எல்லாம் ஒரே மாதிரி போட்டுங்கப்பா, பாஷ்யம் தனியாலாம் எழுத வேணாம், தனித்தனியா எதுக்கு எழுதிக்கிட்டு அப்படி. அதுக்கப்புறம் மனோ மதம் இது ஏன பிரம்மனா மனோ அபி. ஆச்சாரியர் கொஞ்சம் எழுதுறார். மனோ மதம் இது 5வது மந்திரத்துல பார்த்தீங்கன்னா ஏனாகுர் மனோ மதம் இருக்கா. எதனால் இந்த மனது மதம்ன்றதுக்கு அர்த்தம் சிந்தனைன்னு அர்த்தம்.
எதனால் இந்த மனது சிந்தனை செய்கிறதோ அப்படின்னா என்ன அர்த்தம்? மனோபி விஷயீகிருத்தம் நித்திய விஞ்ஞான சுரூப்பேன இத்தியது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனதும் கூட நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுதான் வந்து பாத்தீங்கன்னா சொந்த பிரகாசமா இருக்கு போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில கூட பார்த்துட்டு இருக்கோம்ல, நடுவுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மனசுன்றது ஒரு மேக்னெட் மாதிரின்னு சொல்லியிருக்கேன் நான். நாளைக்கு வியாச பாஷ்யத்துல, நாளைக்கு யோக சூத்திரத்துல தான் வரப்போகுது. நான் இருக்கேன், நானுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மனசு இருக்கு, மனசுக்கு பக்கத்துல வெளியில வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் இருக்கு. அப்ப இந்த மூணே தான், நான், மனசு, இந்த உலகம். இந்த ப்ரொஜெக்டர் வந்து பாத்தீங்கன்னா மனசுதான் ப்ரொஜெக்டர். இந்த ப்ரொஜெக்டரை வந்து மனசை நம்ம எப்படி பார்த்துருக்கோம் இன்னைக்கு காலையில அப்படின்னா காந்தமணி போல. இந்த காந்தம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா இந்த நானை பிடிச்சி இழுத்து நான் அப்படின்னு நம்மளால பிரிச்சு அறிய முடியல. மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்கிற தன்மை இருக்கிற மாதிரியே நம்ம பார்க்கிறோம், சைத்தன்ய மாதிரியே தெரியுது மனசு. ஆக்சுவலா மனசும் கூட வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யம் இல்லை, மனசும் கூட ஜடம் தான். அந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா கூட இருக்கிற நான் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய மாதிரி தெரியுது. இப்ப லைட்டை வந்து நம்ம பாக்குறோம், லைட் நல்லா பிரகாசிக்குது அப்படின்னு, அதுல இருக்க கரண்ட்டை பிரிக்க முடியுதானா? பிரிச்சு நமக்கு தெரிய மாட்டேங்குது. லைட் நல்லா பிரகாசமா எரியுது, நம்ம லைட் எரியுதுன்னு சொல்றோம், கரண்ட் எரியுதுன்னு எங்கேயுமே சொல்லவே இல்லையே. கரண்டா எரியுது, லைட் எரியுது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி மனசு சிந்திக்குதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையே, மனசு சிந்திக்கிற தன்மை அதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுக்கு சொந்தமா சிந்திக்கிற தன்மையே இல்லை. இந்த மனசுக்கு பின்னாடி நான் இருக்கேன், இந்த நான் இருக்கிறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு சிந்திக்குது. இந்த மனசையும் கூட மனோ அப்படி மனதும் கூட விஷயீகிருத்தம், அது வந்து அதுவும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அறியப்படுவதாக இருக்கிறது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா நித்திய விஞ்ஞான சொரூபேன். நான் தானே அறியறேன். உங்க மனசு தெரியுமா? ஆமா திறமை, மனசு நல்லா தெரியுது. மனசு தெரியுதா? ஆமா தெரியுது. அப்ப நீங்க அறியறீங்கல்ல, அறியறோம். அப்ப அறிபவன் யாரு அப்படின்னா நித்திய விஞ்ஞான சொரூபேன். நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா சதா காலமும் அறிவா இருக்கிறவன். நான் எல்லா காலத்திலையும் அறியறேன். ஜாகிரதத்துல இருக்கிற மனசையும் அறியறேன், சொப்பனத்துல வந்து அதே மனசுதான் சொப்பனத்தை பார்க்குது, அதையும் அறியறேன். அதே நேரத்தில் தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப்ல ஒன்னும் தெரியாம தூங்கிடுச்சுன்றதையும் நான் அறியறேன். 3 காலத்திலையும் நான் வந்து பாத்தீங்கன்னா மனசு அறியறேன். நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன்? நான் வந்து பாத்தீங்கன்னா சதா காலம் அறிவு சுரூபமா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, சர்வ கரணானாம் அவிஷயம் சொல்ல வரீங்க. என்ன சொல்ல வரீங்க? இந்த எல்லா மந்திரங்கள் 4, 5, 6, 7, 8 இந்த மந்திரங்கள் மூலமா நீ என்ன சொல்ல தாற்பயம்? வேதத்துக்கு என்ன தாற்பயம் அப்படின்னு கேட்டா சர்வ கரணானாம் அவிஷயம், இந்த ஆத்ம தத்துவம் இருக்குல்ல, நான். இந்த நான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 5 இன்ஸ்ட்ருமெண்ட், ஞானேந்திரியங்கள், அதுக்கப்புறம் வந்து அந்த கரணம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாத்தையும் சேர்த்துட்டீங்க அப்படின்னா கூட கர்மேந்திரியங்களும் வச்சுங்க. கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், அந்த கரணம் 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4, 14. அப்புறம் பஞ்ச பிராணனையும் சேர்த்தாச்சு, பஞ்ச பிராணன். அப்ப 19 தத்துவங்கள். இந்த 19 தத்துவங்களுக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வ கரணானாம் அவிஷயம். இது விஷயம் இல்லை, ஆப்ஜெக்ட் இல்லை. அப்ப நானை வந்து பாத்தீங்கன்னா கர்மேந்திரியங்களால கிரகணம் பண்ண முடியாது, ஞானேந்திரியங்களால அறிய முடியாது, மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தினாலையும் அறிய முடியாது. இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா பிராணன் முதலியவைகள் இல்லாதது. பிராண அப்பான வியான உதான சமானன் அந்த நானுக்கு இல்லை. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இந்த எதோடையும் சம்பந்தம் இல்லாதது அது. அது யாருக்கும் விஷயம் இல்லை. ஏன்? அது சப்ஜெக்டா இருக்கு, எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது. அதனால தானிச்ச சவ்வியாபாராணி ச விஷயானி நித்திய விஞ்ஞான ஸ்வரூப அவபாசத்தையா ஏன அவபாசியந்த இது ஸ்லோகார்த்தக. அது மட்டும் இல்ல, இது எல்லாம் தானிச்ச எல்லா இந்திரியங்கள் 19 தத்துவங்களையும் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா தானிச்ச அவைகளும் கூட இந்த ஆத்ம தத்துவத்தினால நித்திய விஞ்ஞான ஸ்வரூப அவபாசத்தையா, இந்த நான் அப்படின்றது இருக்கிறதுனாலதான் இது எல்லாம் வியாபாரங்களை பண்ணுது. சவ்வியாபாரம்னு என்ன அர்த்தம்? எல்லா வியாபாரங்களோட கூடி அது காரியத்தை எல்லாத்தையும் பண்ணுது. எப்படி பண்ணுதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இருக்கிறதுனாலதான். நான் இருக்கிறதுனால தான் கண்ணு பார்க்குது, காது கேட்குது, எல்லாத்தையும் பண்ணுது. அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? நான் இருக்கேன். அப்ப நான் இருக்கிறதுனாலதான் எல்லா இந்திரியங்களும், மனசும், கர்மேந்திரியங்களும், ஞானேந்திரியங்களும் தன்னுடைய வியாபாரங்களை செய்கின்றன. கூடவே ச விஷயானி, அது விஷயத்தோடு கூடி இருக்கின்றது, ஆப்ஜெக்டோட அது கனெக்ட் ஆயிருக்கு.
அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏன அவபாசியத்தை, எதனால இவைகள் எல்லாம் பிரகாசிக்கின்றனோ அவை அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம தத்துவம். கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, காரியத்தை வச்சுக்கிட்டு காரணத்தை அனுமானம் பண்றோம். கண்ணு பாக்குதா? ஆமா பாக்குது. அப்ப பின்னாடி அறிவு நான் இருக்கேன். காது கேக்குதா? ஆமா காது கேக்குது. அப்ப நிர்குண நிராகாரமா நான் இருக்கேன். இந்த எல்லாத்தையும் மனசு சிந்திக்குதா? ஆமா சிந்திக்குது. அப்ப பின்னாடி இந்த மனசுக்கு பின்னாடி நான் இருக்கேன். அந்த நான் எப்படிப்பட்டது? நிர்குண நிராகாரம். மற்றதெல்லாம் சகுன சாக்காரமா இருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நான் தான், எல்லாத்திலையும் இருந்துகிட்டு எல்லாத்தையும் அறியறதா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்லோகத்தோட அர்த்தம். 4 மந்திரத்துல இருந்து 8 மந்திரம் வரைக்கும், 4ல இருந்து 8 வரைக்கும் இதுதான் மந்திரத்தோட அர்த்தம். அது மட்டும் இல்ல, க்ஷேத்ரம் க்ஷேத்ரே ததா கிருத்ஸ்னம் பிரகாஷயதி பாரத 13ல 33. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் அது சொல்றேன். 13:33 வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. 13:33 க்ஷேத்திரம் க்ஷேத்ரி. க்ஷேத்திரம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல 13வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு இது வச்சிருக்கு. 2வது ஸ்லோகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்திரஜ்யம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளையில 2 பட்சிகள் இருக்கிற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அங்க சொல்லுது. இந்த தேகத்துல யாருப்பா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பேர் இருக்கும். ஒரு நான் சுத்த நான். ஒரு நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட ரிஃப்ளெக்ஷன் எங்க படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி மனசு சித்தம் இந்திரியம் எல்லாத்துலயும் தேகம் எல்லாத்துலயும் அதோட ரிஃப்ளெக்ஷன் படுது. ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா 2% இருக்காங்க. ஒன்னு ஒரிஜினல் நான், இன்னொன்னு பிம்பமா பிரதிபிம்பமா இருக்கிறது. எங்க இருக்கு? ஹிருதயத்துலதான் இருக்கு. அந்த ஹிருதயத்துல இருக்கிற ஒரு நானுக்கு பேர் வந்து ஈஸ்வரன் அப்படின்னு பேரு, அந்தர்யாமி அப்படின்னு பேரு அவனுக்கு. இன்னொருத்தனுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீவன் பேரு, நீங்களும் நானும். இந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நான் புத்தி அப்படின்னு புத்தியில புரிஞ்சு. இப்ப ஒரிஜினல் நான் நிக்கிறேன், எனக்கு சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கண்ணாடி, ஒரு 19 கண்ணாடி இருக்குன்னு வச்சு முன்னாடி, எனக்கு முன்னாடி இந்த கண்ணாடி எல்லாம் டிரான்ஸ்பரண்டா இருக்கு. நான் பாக்குறேன், முதல் கண்ணாடியில என்னோட உருவம் தெரியுதுன்னு வச்சுங்க. தெரிஞ்ச மாத்திரத்துல அது புத்தி. உடனே அது என்ன பண்ணிடுச்சு? நான் புத்தி அப்படின்னு அந்த கண்ணாடியில இருக்கிற உருவம் அந்த கண்ணாடியை நான் நினைச்சுக்கிச்சு. உண்மையா பொய்யா? நான் தான் உண்மை. அது அந்த கண்ணாடியில தெரியறது ரிஃப்ளெக்ஷன். ஆனா அந்த கண்ணாடியில தெரியற அந்த உருவம் என்ன நினைச்சுக்கிச்சு? தான் அப்படின்னு அந்த கண்ணாடியோட சேர்ந்து தன்னை கிரகணம் பண்ணிடுச்சு. மனசுல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த அந்த நான் என்ன பண்ணிடுச்சு? மனசை தான் அப்படின்னு நினைச்சுக்கிச்சு. இந்திரியத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த பிரதிபிம்பம் நினைச்சுக்கிச்சு நான் வந்து இந்திரியங்கள் அப்படின்னு. இந்த தேகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும்போது தேகம் நினைச்சுக்கிச்சு நான் தான் இந்த தேகம் அப்படின்னு அந்த ரிஃப்ளெக்ஷன் நினைச்சுக்கிச்சு. யாரு? நம்ம தான். ஆனா நம்ம எல்லாம் பிரதிபிம்பம். இந்த இந்திரியங்களோட அபிமானத்தோட இருக்கும். ஆனா பிம்பம் வந்து பாத்தீங்கன்னா இதோட சம்பந்தம் இல்லாம தூரத்துல ஒரு பிம்பம் இருக்கு. பிரதிபிம்பம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மீடியம், அந்த கண்ணாடியோட ப்ராப்ளத்துக்கு ஏத்தலாம் அந்த பிரதிபிம்பமும் என்ன ஆகும்? ப்ராப்ளத்தோட இருக்கும். நான் சொன்னேன்ல, நெட்டையா காட்டுற கண்ணாடி, குட்டையா காட்டுற கண்ணாடி, அகலமா காட்டுற கண்ணாடி, நிறைய வெரைட்டி இருக்கு கண்ணாடியில். பிம்பம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி கடை, இங்க நிறைய கண்ணாடி இருக்கு, கண்ணாடி கடையெல்லாம் இருக்கு. அதுல போனீங்கன்னா நான் ரிஷிகேஷ்ல எல்லாம் இந்த நார்த் இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடியை வச்சு அலங்காரம் பண்றதுன்னு ஒரு மெத்தட் இருக்கு. கோயில்கள்ல எல்லாத்துலயுமே வந்து கண்ணாடி. நம்ம தமிழ்நாட்டில தான் அது இல்லாம போச்சு. ஒரு ஆசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா கோடி ரூபாய் செலவு பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அப்படி பண்ணியிருந்தாங்க நர்மதா கரையில. அது என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ள போய் நின்னோன்னு வச்சுங்களேன், சின்னதா ஒரு ஒரு கர்ப்ப கிரகம் மாதிரி ஒரு ரூம். அதுக்குள்ளர போனா ஒரே செவுத்து ஃபுல்லா கண்ணாடியிலேயே ஒரு கேப் இல்லாம நின்னா என்ன காட்டும் தெரியுங்களா? நீளமா உங்களை பென்சில் மாதிரி காட்டும் ஒரு கண்ணாடி. இன்னொரு கண்ணாடி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இப்படி அகலத்துல காட்டும். என்னன்னா இவ்வளவு குண்டாயிட்டமான்னு இருக்கும். விதவிதமா ஒருத்த வளைஞ்சு போன மாதிரி காட்டும், நெளிஞ்சு போன மாதிரி காட்டும். அந்த கண்ணாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெரைட்டியா நம்ம போய் நின்னா நம்மளை சுத்தி விதவிதமா பார்க்கலாம் அந்த கண்ணாடி. ஆனா வாஸ்தவத்துல நான் எதுவும் ஆகல, நான் பிம்பம் அப்படியே தான் இருக்கேன். ஆனா அந்த கண்ணாடியில தெரியக்கூடிய பிரதிபிம்பம் அந்த கண்ணாடியோட தன்மைக்கு ஏத்த மாதிரி என்னவா இருக்கு? விதவிதமா ஆகுது. அதே மாதிரிதான் நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரதிபிம்பம். எதுல பிரதிபிம்பிக்குது? தேகம், மனசு, புத்தி, சித்தம் எல்லாத்துலயும் பிரதிபிம்பிக்குது. நம்ம நினைச்சுக்கிட்டோம் நான் இதுவா ஐட்டம் போல இருக்குன்னு. ஐயோ நான் இப்படி இருக்கேன்னு கதறோம்.
வாஸ்தவத்துல நமக்கு இதோட சம்பந்தமே இல்லை. நம்ம எல்லாருமே பிம்ப பூத்தமா இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா 13வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்லோகம் எப்படி சொல்லுது? பிரதிபிம்பவாதம்னு பேர், அதுக்கு பேர். அது சொல்லும் போது 33வது ஸ்லோகம் சொல்லும் போது சொல்லுது, யதா பிரகாஷயத் ஏகஹ கிருத்ஸ்னம் லோகமிமம் ரவிஹி க்ஷேத்ரம் க்ஷேத்ரே ததா கிருத்ஸ்னம் பிரகாஷயதி பாரத. எப்படி வந்து பாத்தீங்கன்னா யதா பிரகாஷயதி, ஒரு சூரியன் இருக்கான், ஏக்கக கிருத்ஸ்னம் லோகமிமம் ரவிஹி, எப்படி ரவின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரே ஒரு சூரியன் தான். அந்த சூரியன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா கிருத்ஸ்னம் இமம் லோகம், இந்த மொத்த லோகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒருவனா இருந்துகிட்டு என்ன பண்றான்? பிரகாசிக்கின்றான். உண்மைதானே? ஒரே சூரியன் எல்லாத்தையும் பிரகாசிக்கிறான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் இருக்கேன், கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிக்கிறேன். நான் எதெல்லாம் பிரகாசிக்கிறேன்? நான் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடியில தெரியக்கூடிய பிரதிபிம்பத்தையும் பார்க்கிறேன், கண்ணாடியையும் பார்க்கிறேன், கண்ணாடிக்கு வெளியில இருக்கிறதையும் பார்க்கிறேன், கண்ணாடிக்கு உள்ள இருக்கிறதையும் பார்க்கிறேன், எல்லாத்தையும் பார்க்கிறேன்னா இதே மாதிரி உள்ள இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா யார்? நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா க்ஷேத்திரம், இந்த மொத்த தேகத்தையும் அறிகின்றது. இந்த க்ஷேத்திரத்துல யார் அபிமானத்தோட இருக்கானோ க்ஷேத்ரி அப்படின்னு பேர். யாரு? ஜீவாத்மா. நான் அபிமானத்தோட இருக்கான் பாருங்க. அந்த ஜீவாத்மாவையும் க்ஷேத்ரியையும் முழுஷா கிருத்ஸ்னம் பிரகாசயதி பாரத. இந்த நான் அப்படின்றது ஒரிஜினல் நான் ஜீவாத்மாவையும் பார்க்கிறது, அதே நேரத்துல இது இந்த சரீரம்ன்றதையும் பார்க்கிறதா இருக்கு. எப்படி சூரியன் உள்ள வெளியிலன்னு எல்லாத்தையும் பிரகாசிக்கிறானோ அதே மாதிரி நான் எதை பிரகாசிக்கிறேன்? இந்த கேமராவையும் பார்க்கிறேன், இந்த கேமரால இருக்கிற பிரதிபிம்பத்தையும் பார்க்கிறேன், இதுக்கு வெளியில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்க்கிறேன். இப்போ அதே மாதிரி வந்து உள்ள இருக்கிற அந்த சுத்த நான் என்ன பண்ணுது? சுத்த நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கர்ம பலன்களையும் போகம் பண்ணாம அந்த நான் சதா காலமும் பார்ப்பவனாயிருக்கு. அது யாரையெல்லாம் பார்க்குது? ஜாகிரத அவஸ்தையில பரமஹம்ச ஆனந்தான்னு ஒருத்தன் இருக்கிறதையும் பார்க்குது, சொப்பன அவஸ்தையில வந்து பாத்தீங்கன்னா அவன் வேற கேரக்டர் எடுத்ததையும் பார்க்குது, தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இவன் தூங்கி போயிட்டான், அவனுக்கு சரீரமே இல்லை அப்படின்றதையும் பார்க்குது. 3 அவஸ்தையிலையும் அந்த சுத்த நான் உள்ளையும் வெளியிலையும் ஜீவாத்மாவையும் அதுக்கு அந்நியமா இருக்கக்கூடிய தேகங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த நானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாம அந்த நான் இருக்கு. அந்த நான் இருக்கிறதுனாலதான் இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காரியம் பண்ணுது. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு. இது ஸ்மிருதே. அது மட்டும் இல்ல, மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான மந்திரம் முண்டக்க உபனிஷத், கட்டோபனிஷத்துல எல்லாம் ஒரு மந்திரம் இருக்கு. தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி அப்படின்னு. ந தத்ர சூர்யோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தமனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. முண்டகம், கடம், கைவல்யம், இது மாதிரி நிறைய உபனிஷதங்கள்ல இந்த மந்திரம் பிரசித்தமான மந்திரம். எந்த மந்திரம் அப்படின்னா இது ஆக்சுவலா வந்து நான் எங்க கோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு காலையில சமாதி அவஸ்தையை பத்தி பேசும்போது கோட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த சமாதி அவஸ்தையில வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அங்க வெறும் தான் மாத்திரம் இருக்கிறது, நிர்விகல்ப சமாதி. அந்த நிர்விகல்ப சமாதியில் இருக்கக்கூடிய அந்த தான் இருக்கிறது, தான் மாத்திரம் இருக்கிறது, இந்த உலகமே இல்லையா அங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, எதுவுமே இல்லை, நட்சத்திரம் இல்லை. தூக்கத்துக்கு போனீங்கன்னா இருக்கா? நல்ல வெயில்ல வந்து பாத்தீங்கன்னா மரத்தடியில படுத்து கட்டில விரிச்சு நல்லா மே மாசம் வெயில்ல படுத்து தூங்கிட்டு இருக்கோம். மத்தியானம் 1 மணி 2 மணிக்கு படுத்து தூங்குறோம்னு வச்சுங்க, சாப்பிட்டு எப்படி இருக்கும்? நல்ல தூக்கம், சுகமா புங்க மரத்துக்கு கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கோம். வெளியில வெயில், ஆனா தூக்கத்துக்குள்ளார போட்டு அதுக்கு பிறகு என்ன இருக்கு? சூரியன் இருக்காங்க, சூரியன் இல்லை. ராத்திரியில படுத்து தூங்கிட்டு இருக்கோம், நட்சத்திரமும் சந்திரனும் அங்க தெரிஞ்சு, ஆனா தூக்கத்துக்குள்ளார டீப் ஸ்லீப்ல இல்லை. அப்ப நீங்க தூக்கத்துக்குள்ளார போயிட்டாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க நட்சத்திரங்கள் இல்ல, சந்திரன் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. ந தத்ர சூரியோ பாதி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வர தத்துவம் தூக்கத்துல இருக்கிறது. ஈஸ்வர தத்துவம் அவ்யாகிருத்தம்னு பேரு. ஈஸ்வர தத்துவத்துக்குள்ளார போயிட்டாவே வந்து சூரியன் சந்திரன் எல்லாம் இல்ல. சுத்த பிரம்மத்துல போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்? நிர்விகல்ப சமாதியில சுத்த பிரம்மத்துல இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல எந்த விருத்திகளும் இல்லை, சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, யாரும் பிரகாசிக்கிறது இல்லை. பேக்கப் ஆகும்போதுதான் தெரியும் நான் இருக்கிறதுனாலதான் ஃபர்ஸ்ட் பெர்சன்
செகண்ட் பர்சனா இருக்கக்கூடிய இந்த எல்லாம் பிரகாசிக்குது. நான் இருக்கணும் இல்லை முதல்ல அறியறதுக்கு. நான் இல்லாம இந்த உலகத்துல எதையாவது இருக்குன்னு சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் இருக்கேன். எல்லாத்துக்கும் அறிவு என்ன அறிவு? நான் இருக்கேன். இந்த நான் இருக்கேன்றத பாத்தீங்கன்னா பேஸா வச்சுக்கிட்டு தான் மற்ற எல்லா அறிவுகளும் உண்டாகுது. எந்த அறிவு உண்டாகிறதா இருந்தாலும் நான் இருக்கேன்ற ஒரு கான்சியஸ்னஸ் பேஸா இருக்கணும். அதனுடைய பிரகாசத்தினாலதான் பாத்தீங்கன்னா தஸ்ய பாசா, அந்த நான் என்ற பிரகாசத்தை வச்சுக்கிட்டு கான்சியஸ்னஸ் வச்சுக்கிட்டு தான் மீதி இருக்கிற எல்லா அறிவுகளும் உண்டாகுது. எல்லாம் பிரகாசிக்குது. சூரியன் பிரகாசிக்கிறான். எதை வச்சு சொல்றோம்? சூரியன் இருக்கான்னு நம்ம சொல்றோம். யார் சொல்றா? சூரியன் இருக்கான்னு யார் சொல்றா? நான் சொல்றேன். நான் தான் சொல்றேன். நான் இல்லை அப்படின்னா சூரியன் இருக்கான் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதோட இருப்பு தன்மை இல்லாம போயிடும். இந்த நான் எல்லா தேகத்திலையும் இருக்கக்கூடிய அந்த சுத்த நான் தான் பாத்தீங்கன்னா சூரியனுக்கும் இருப்புத்தன்மையா இருக்கு. சூரியனுக்குள்ளாரையும் அந்த நான் தான் இருக்கு. அப்ப நான் இல்லை அப்படின்னா பாத்தீங்கன்னா இது எதுவுமே அறியப்படாமல் போய்விடும். அந்த நான் வெறும் அறிவு ஸ்வரூபமா இருக்கிறது. அதோட பிரகாசத்துல இது எல்லாம் பிரகாசிக்குது. ஒரே ஒரு நான் தான், அதுதான் அறிவு. மீதி இருக்கிறதெல்லாம் ஜடம். அறிவு இல்லைன்னா அறியப்படும் வஸ்துக்கள் பாத்தீங்கன்னா இருட்டுல இருக்கிற மாதிரி ஆயிடும். இருட்டுல இருந்துச்சு அப்படின்னா இருக்கா இல்லையான்னு தெரியாது இல்ல. அதே மாதிரி அறிவு இருக்கணும். அறிவு இல்லை அப்படின்னா இது எதுவுமே இருக்காம போயிடும் அப்படின்னு முண்டக்க உபனிஷத் இது இதீச்ச ஆதர்வனி. அது மட்டும் இல்ல, ஏன பிராண இது கிரியா சக்தி அபி. இந்த 8வது மந்திரத்துல என்ன சொல்லிருக்கு? யத் பிராணேன ந பிராணிதி ஏன பிராண பிரணீயதே அப்படி இருக்கா? இந்த 8வது மந்திரம் இங்கேயும் பதபாஷ்யத்திலேயே 2 விதமான அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. பதபாஷ்யம் படிக்கும் போதே நான் பார்த்தீங்கன்னா இந்த அர்த்தங்களை சொல்லியிருக்கேன். பதபாஷ்யத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைட்டாகவே பார்த்துருக்கேன். 1வது மந்திரம் பேஜ் 220 பார்த்தீங்கன்னா அந்த எத்து பிராணேன பிராணித்தி இருக்குல்ல, எத்து பிராணனால் விஷயம் செய்ய முடியாதோ எந்த பிராணனாது பிராணன கிரியாவை செய்கின்றதோ இருக்குல்ல, அதோட பாஷ்யத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் என்ன பண்ணிருப்பாருன்னா பிராணன்றதுக்கு அர்த்தம் கிராண இந்திரியத்தை ஸ்வீகாரம் பண்ணிருப்பாரு. பதபாஷ்யத்துல பிராணனுக்கு அர்த்தம் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிருக்க மாட்டார். பிராணனுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா ஏன்னா கண்ணு காது மூக்கு இதெல்லாம் வரிசையா சொல்லிட்டு வர்றார். மனசு, கண்ணு, கண்ணுக்கு அப்புறம் காது. அப்ப காதுக்கு அப்புறம் பிராணன் அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மூக்கை எடுக்கணும் அப்படின்னு கிராண இந்திரியத்தை அங்க சொல்லப்பட்டிருக்கும். எப்படி அங்க சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்மெல்ல எப்படி நீங்க கிரகணம் பண்ணுவீங்க? ஸ்மெல் நல்லா இழுத்து மூச்சு இழுத்து பார்க்கணும். மூச்சு இழுக்காம உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்மெல் அறிய முடியாது. அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிராணனோட சேர்ந்து காத்த இன்ஹேல் பண்றது மூலமா வாசனை அறியப்படுது அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு? கிராண இந்திரியத்தை பதபாஷ்யத்தை சொன்னவர் இந்த மந்திரத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மந்திரத்துல கிராண இந்திரியத்தை சொல்லல, பிராணனையே சொல்றாரு. அதனால நான் உங்களுக்கு இதை நான் ஏற்கனவே படிச்சு கொடுத்ததுனால எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுனால நான் உங்களுக்கு அங்க வியாக்கியானம் பண்ணும் போது ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கேன். அந்த பதார்த்தம் எழுதும் போது கூட நான் பாத்தீங்கன்னா பிராணன கிரியாவை செய்கின்றதோ அப்படின்னு தான் எழுதியிருக்கேன் நான் உங்களுக்கு. ஆனா பாஷ்யத்துல பாத்தீங்க அப்படின்னா அப்படி இல்லை. பிராணவிருத்தியோடு கூடிய மூக்கின் ஓட்டையின் நாசிகாப்புடத்தின் உள்ளே வீட்டிருப்பதாய் பிருத்திவியின் காரியமாய் பிராணன், அதாவது கிராணத்தின் மூக்கு என்ற புலன் மூலமாக பிராணன் அதாவது வாசனைகள் கிரகணம் செய்கின்ற அப்படின்னு வரிசையா நீங்க அந்த பாஷ்யத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 221வது பேஜ்ல இருக்கிற பாஷ்யம் பதபாஷ்யத்துல ஆச்சாரியார் பிராணன்ற சப்தத்துக்கு கிராண இந்திரியத்தை எடுத்திருக்கார். ஆனா இங்க என்ன எடுத்திருக்காரு பாருங்க. ஆச்சாரிய சொல்ற ஏன பிராண இதி, எந்த பிராணனால் அப்படின்னு இந்த 8வது மந்திரத்துல இருக்கே. இது எதை குறிக்குதுன்னா கிரியாசக்தி ரபி. பிராணனுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? கிரியாசக்தி, ஈஸ்வரன். நான் நேற்றே சொன்னேன், ஒவ்வொரு தூணுலையும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். யாரு? ஈஸ்வரன். என்னவா இருப்பார்? பிராணனா இருப்பார். பிராணன் என்ன பண்ணும்? கிரியாசக்தி. எங்கெல்லாம் ஆக்ஷன் இருக்கோ அங்கெல்லாம் கிரியாசக்தி. நேற்று அதுக்காக தான் நான் சிதம்பரம் நடராஜரை பத்தி பேசணும். எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா அணுலையும் மகத்தோ மகியான் அனோர் அணியான், அணுவுக்கும் அணுவானவர்
அதே நேரத்துல மகத்துக்கும் மகத்தானவர். எல்லாம் எந்த கேலக்சி எடுத்தாலும் ஆக்ஷன் போயிட்டே இருக்கு. பெரிய கிரகங்கள்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு. பெரிய பிரபஞ்சமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன்ல போயிட்டே இருக்கு. அப்ப எங்கெல்லாம் ஆக்ஷன் இருக்கோ அங்கெல்லாம் பிராண ரூபத்துல யார் இருப்பா? ஈஸ்வரன் இருப்பார். அவர்கிட்ட தான் இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்டது, அவர்கிட்ட தான் இருக்கு, அவர்கிட்ட தான் லயமும் பண்ணும். பிராணன்ல போய் எல்லாம் சுவாகா ஆயிடும். அந்த பிராண சக்தியும் கூட, அந்த பிராண சக்தி என்னது? ஆச்சாரியர் சொல்றாரு, கிரியாசக்தி ரபி. பிராணன் தான் கிரியாசக்தி. நீங்க பிராணன் இல்லை அப்படின்னா சில சமயம் சாப்பிடாம இருக்கிறோம்னு வச்சுங்க, பிராணசக்தி அப்படியே கம்மியாயிடும். என்னால பேசவே முடியாது சில சமயம். சாப்பிடல அப்படின்னா என்ன ஆகும்? எனர்ஜியா இருக்காது. ஏன்னா பிராணசக்தியே கம்மியாயிடும். அப்படியே இருக்கும், பேசுறது ரொம்ப சவுண்டே இல்லாம மெதுவாக பேச வேண்டியிருக்கும். அப்ப எந்த ஆக்ஷன் நடக்கணும்னாலும் அதுக்கு பின்னாடி கிரியாசக்தி வேணும். அந்த கிரியாசக்தி எது அப்படின்னா பிராணன். அந்த சக்தியும் கூட விஞ்ஞான நிமித்தமித்யேதது. அந்த கிரியாசக்தி ரபி ஆத்ம விஞ்ஞான நிமித்தம். ஆத்மான்னு சொல்லக்கூடிய நான் இருக்கிறதுனால தான் உயிர் இருக்கு. இந்த கிரியாசக்தி என்னது? உயிர் நம்ம சொல்றோம்ல. அந்த உயிர் சொல்லக்கூடிய பிராணன் யாருனால பிராணிச்சுக்கிட்டு இருக்கு? நான் போயிட்டேன் அப்படின்னா பிராணன் போயிடும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இது இருக்கு. இந்த பிரஷ்ன உபனிஷத்துல ஒரு அருமையான மந்திரம் இருக்கு. இந்த மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து பாத்தீங்கன்னா ததைக்ஷத, அந்த ஆத்ம தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணிச்சு, சங்கல்பம் செய்தது. எனக்கு ஒரு மீடியம் வேணும். என்ன பிளான் பண்ணுச்சு? ஒரு மீடியம் வேணும்னு பிளான் பண்ணுச்சு. சிருஷ்டியை படைப்பேன் நான். சிருஷ்டியை படைக்கிறதுக்கு ஒரு மீடியேட்டர் வேணுமே. டைரக்டா வந்து சைத்தன்யம் எதையும் கிரியேட் பண்ணாது. அப்ப அது என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகம் பகுஸ்யாம் பிரஜாயேய. பிரஷ்னோபனிஷத்துல மந்திரம் சொல்லுது, நான் பலவாக ஆவேன் அப்படின்னு அந்த பிரம்ம தத்துவம் ஆசை கொண்டது. சிருஷ்டி பண்றதுக்காக ஆசைப்பட்டுச்சு. ஆசைப்பட்டதுக்கு பிறகு அது யோசிச்சுது. எதுவும் சிருஷ்டினா எங்கெங்கேயோ போயிடாதீங்க. தூக்கத்துல நான் இருக்கனா, இந்த நான் தூக்கத்துல இருக்கிற நான் பிளான் பண்ணிச்சு, எனக்கு சிருஷ்டி பண்ணணுமே, நான் நிறைய ஆகணுமே அப்படின்னு பிளான் பண்ணிச்சு. பிளான் பண்ணிட்டு எனக்கு ஒரு மீடியம் வேணுமேப்பா, சர்வார்த்தகாரின்னு சொல்லுவோம், எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு சித்தம் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கர் இருக்கணும், நல்ல எஃபிஷியண்டா இருக்கணும், ஒரு சிஇஓ. அது மாதிரி யாராவது வேணுமே அப்படின்னு யோசிச்சு அது என்ன பண்ண, பிராணம் அசிருஜத. அது முதல்ல என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராணனை சிருஷ்டி செய்தது அப்படின்னு. அற்புதமான மந்திரம். பிரஷ்னோபனிஷத்தை அவசியம் படிக்கணும். அது என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிருஷ்டியில முதல் பர்சன் எது அப்படின்னா பிராணன். நான் ஒன்னும் தெரியல, இந்த ரெண்டு இருக்கா, நான் சுகமா தூங்குனேன், ஒன்னும் தெரியல. சைத்தன்யம் இந்த மாயையோட சேர்ந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா பிராணனை சிருஷ்டி செய்தது. அந்த பிராணனுக்கு பேர் தான் ஈஸ்வரன் அப்படின்னு பேர். இந்த ஆத்ம தத்துவம் நிஷ்கிரியம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணன் சக்கிரியம். அது வந்து கிரியாத்மகம். நிர்குண நிராகாரமா இருந்த சைத்தன்யம் அந்த பிராண ரூபத்தை எடுக்கும் போது பெரிய ஆக்ஷன், இந்த கிரியேஷனை பண்றதுக்கான சாமர்த்தியத்தை எல்லாம் அடைஞ்சது. அது பிளான் பண்ணிச்சு, அந்த சைத்தன்யம் பிளான் பண்ணிச்சு. சைத்தன்யம் அது நான் பிளான் பண்ணிச்சு, பெரிய நான். அது பிளான் பண்ணிச்சான், எது இந்த சரீரத்துல இருந்துச்சுன்னா நான் இருப்பேனோ, எது வெளியில போச்சுன்னா நானும் வெளியில போயிடுவேனோ, அது மாதிரி எனக்கு ஒரு மீடியம் வேணும் அப்படின்னு யோசிச்சு பிராணனை சிருஷ்டி பண்ணிச்சு. எது இருந்துச்சுன்னா நான் இருப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராணன் இந்த தேகத்துல இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன். பிராணன் வெளியில கிளம்பிடுச்சுன்னா நானும் கிளம்பிடுவேன். அப்போ பிராணன் போச்சுன்னு சொல்றோமா இல்ல அவர் போயிட்டாருன்னு சொல்றோமா? நம்ம சொல்றோம் அவர் போயிட்டாருங்க, கான்சியஸ்னஸ் தப்பி போயிடுச்சு, கான்சியஸ்னஸ் இல்லை, போயாச்சு, ஆள் போயாச்சு அப்படிதானே சொல்றோம். கான்சியஸ்னஸை கண்ணில் பார்க்க முடியுமா? கண்ணில் பார்க்க முடியாது. ஆனா பிராணனை பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்க முடியும். பிராணன் மூச்சு பார்க்குறோம், ஸ்மெல் இல்லை, ஒன்றும் இல்லை. பிராணன் இல்லை அப்படின்னா தொட்டு பார்க்குறோம், சில்லுன்னு ஆகி போச்சு. உறவினர்கள்லாம் தொட்டு பார்க்குறாங்க. இந்த பிராணன் கான்சியஸ்னஸ்ல இருந்து உண்டானது வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோவா உண்டானது பிராணன். இந்த பிராணன் எப்படி வெளிப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னி தத்துவமா வெளிப்படும். எனர்ஜி எப்படி வெளிப்படும்? கிரியா சக்தி, ஹைட்ராலிக் பவர் நம்ம சொல்றோம்ல, அற்புதமா இருக்கு. ஜேசிபிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ராலிக் பவர் தான் யூஸ் ஆகுது. ஆச்சரியமா இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ அந்த காத்து வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜியா மாறும் போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெப்பமானது உண்டாகுது, அக்னி தத்துவமானது உண்டாகுது.
இப்ப நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சாகும் போது அப்படின்னு கேட்டா உயிர் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு மூக்கை தொட்டு பார்ப்பாங்க. நிறைய டைம்ல வந்து மூச்சு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டா ஆயிடும். அப்ப நிறைய பேரால பார்க்க முடியாது, மூச்சு போகுதா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு. அப்ப இமிடியட்டா என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா கையை பிடிச்சி பாக்குறாங்க, சூடு இருக்கா, எப்படி சூடு இருக்கா உடம்புல. சூடு இல்ல, சில்லுன்னு ஆயிடுச்சு அப்படின்னா ஆள் போயிட்டார் அப்படின்னு. அப்ப கான்சியஸ்னஸ் இருக்கு இல்ல அப்படின்றது வந்து எப்ப தெரியும், பிராணன் இருந்துச்சுன்னா கான்சியஸ்னஸ் இருக்கும், பிராணன் இல்லைன்னா கான்சியஸ்னஸ் இல்லை. அதுவும் தெரியல அப்படின்னா பாடியில ஹீட் இருக்கு அப்படின்னா பிராணன் இருக்குன்னு அர்த்தம். எங்கெல்லாம் ஹீட் இருக்கோ அங்கெல்லாம் பிராணன் இருக்கும், எங்கெல்லாம் பிராணன் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் பிராணனுக்கு அதிஷ்டானமா நான் இருப்பேன் கான்சியஸ்னஸ் இருக்கும். மனசுல நல்லா புரிஞ்சுங்க. சூரியன் இருக்கான், சூரியனோட தன்மைகள் என்னது, சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா வியாக்கியானம் நல்லா படுது. சூரியன்ட்ட என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது பிரகாசம் முதல் இது. அதே மாதிரி இந்த ஆத்ம பிரகாசம், இந்த தேகத்துல நான் எப்படி இருக்கேன், சூரியன் மாதிரி கான்சியஸ்னஸ். அந்த பிரகாசத்தோட அடுத்த வெளிப்பாடு வானவெளிக்கு வரும்போது சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஆகாசத்துல வெறும் பிரகாசமா இருக்காங்க. சொர்க்கத்துல சூரியன் வந்து சுட்டெரிக்க மாட்டான். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலவு மாதிரி இருப்பான், நிலா மாதிரி ஆனந்தமா இருக்கும். நம்மள மாதிரி எல்லாம் கஷ்டப்பட மாட்டாங்க சொர்க்கத்துல. அந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா வானமண்டலத்துக்கு வரும்போது வாயுவா ஆகிறான். பிரகாசம் எப்படியாவது டைல்யூஷன் ஃபார்ம்ல வாயுவா, மகா வாயுவா. இந்த கான்சியஸ்னஸ், நம்ம தேகத்துல இருக்கிற கான்சியஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு வரும்போது பிராணனா மாறுது. உணர்வு மாயோட சேர்ந்து உயிரா வெளிப்படுது. அதே மாதிரி சூரியன் பிரகாசமா இருக்கிறவன் வானவெளிக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்துல பிரகாசமாவும் அந்தரிக்ஷத்துல வந்து பாத்தீங்கன்னா வாயுவாவும் ஆகிறான். அந்த வாயு பூமிக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அக்னியா மாறுது. சுடுது, ஐயோ என்ன வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு. அப்ப பிரகாசம், வாயு, அதே அப்புறம் அக்னி. அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம தத்துவம் எப்படி இருக்கு, கான்சியஸ்னஸ், அதோட டைல்யூஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா பிராணன். அந்த பிராணனோட டைல்யூஷன் ஃபார்ம் ஸ்தூல பாகம் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா அக்னி தத்துவம். இந்த உடம்புல வந்து பாத்தீங்கன்னா சூடு இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், சூடு இருக்கு அப்படின்னா பிராணன் இருக்குன்னு அர்த்தம். பிராணன் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஆதாரமா கான்சியஸ்னஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த பிராணன்றது வந்து ஈஸ்வர தத்துவம் சொன்னீங்களே, ஆமா, ஈஸ்வர தத்துவமா இருந்தாலும் கூட இந்த எக்ஸிஸ்டன்ஸ், அதோட எக்ஸிஸ்டன்ஸும் யாரை பேஸ் பண்ணிருக்கு, சைத்தன்யத்தோட எக்ஸிஸ்டன்ஸை வச்சுக்கிட்டு தான் ஈஸ்வரனுக்கே வந்து பாத்தீங்கன்னா இருப்பு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, கிரியாசக்தி ரபி, கிரியாசக்தியும் கூட, இந்த தேகத்துல இருக்க கிரியாசக்தின்னு சொல்லக்கூடிய அந்த பிராண தத்துவமும் கூட ஆத்ம விஞ்ஞான நிமித்தம் இத்தியேதத், ஆத்ம விஞ்ஞானத்தை பேசா வச்சுக்கிட்டு தான் இருக்கு. நான் இல்லை அப்படின்னா பிராணனும் இல்லை. அப்ப நான் யார், நான் பிராணனும் இல்லை, என்ன வச்சுக்கிட்டு தான் பிராணன் இருக்கு. உயிர் வந்து பாத்தீங்கன்னா உணர்வு, அந்த பேசிக்கா இருக்கக்கூடிய அந்த உணர்வை பேஸ் பண்ணி தான் உயிர் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், தப்பா புரிஞ்சுக்கிறோம். உயிர் போச்சுன்னா நான் போயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு. அப்ப உயிருக்கு உட்பட்டதா உணர்வு இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதென்ன, நமக்கு உயிர் இருக்கு அதனால உணர்வு இருக்குன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, உணர்வு இருக்கிறதுனாலதான் உயிர் இருக்கு. இதான் முக்கியமான தாற்பயம். அப்ப நான் இருக்கிறதுனாலதான் இந்த உலகத்துல எனக்கு அந்நியமா இருக்கிற எல்லாம் இருக்கு. இந்த பிராணன் தான் ஃபர்ஸ்ட் பெர்சன், அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாம், இந்த உலகம் மொத்தமும், இந்த தேகத்துல இருக்கக்கூடிய இந்திரியங்கள் எல்லாம் மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் அப்படின்ற அந்த ஆதார தத்துவத்தை வச்சுக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லி முடிச்சு 5 to 8 வரைக்கும் ஒரே பாஷ்யமா சொல்லி முடிச்சிட்டாரு. சாமி நீங்க நிறைய சொல்றீங்களா சாமி, இதெல்லாம் என்ன சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய இடத்துல இருந்து எடுக்கிறோம். பிரஷ்னோபனிஷத் மந்திரம் சொல்றேன், சாந்தோக்கியம், பிரஷ்னம், பிருகதாரண்யம், இதெல்லாம் பிராணனை பத்தி ரொம்ப அழகா பேசுது. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்யத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமி பிராமணம்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு பிராமணம் இருக்கு. மைத்ரேயி, இவங்க யாக்ஞவல்யர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனகரோட மகாராஜாவோட இதுல சபையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ச்சா போகும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அருமையான ஒரு பிரகரணம் இருக்கு, அந்தர்யாமி பிராமணம் அப்படின்னு. அந்த மந்திரங்கள் எல்லாமே 439வது பேஜ்ல அடுத்த பேஜ்லயே கொடுத்துருக்கேன் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப அற்புதமான மந்திரம். இந்த பிருகதாரண்யத்துல 3வது அத்தியாயம் 7வது பிராமணம் 3:7-17 இருந்து ஆரம்பிக்குது. கீழே சம்ஸ்கிருதம் கொடுத்துருக்கேன், தமிழ்லயும் கொடுத்துருக்கேன். யோ வாச்சி திஷ்டன்
வாச்சோ அந்தரோ யம் வாங்ன வேத யஸ்ய வாக் ஷரீரம் யோ வாசாமந்தரோ யமயதி ஏஷத ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா. முதல் மந்திரம் யோ வாச்சி திஷ்டன். எது வந்து பாத்தீங்கன்னா வாக்குல நின்னுகிட்டு, வாக்குக்குள்ளார இருந்துகிட்டு. வாச்சோ அந்தரோ எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாக்குக்குள்ளார இருக்கு. வாக்குன்ற இந்திரியம் இருக்குல்ல, பேசுற வாக்கு இருக்குல்ல, இந்த இந்திரியத்துக்குள்ளார இருந்துகிட்டு எம் வாங்கின வேத. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்குக்கு தெரியவே தெரியாது தனக்குள்ளார ஒருத்தன் இருக்கான்றது தெரியவே தெரியாது. இந்த ஃபேனுக்கு வந்து குருட்டு ஃபேனு, இதுக்கு ஃபேனுக்கு தெரியவே தெரியாது தனக்குள்ளார ஒரு பவர் இருக்குன்றது அதுக்கு தெரியவே, கரண்ட் இருக்கிறது தெரியாது. லைட்டுக்கு தெரியவே தெரியாது, லைட் வந்து பிரகாசிக்குது எல்லாத்தையும், இந்த ரூமையே பிரகாசிக்குது, நல்ல பவர்ஃபுல்லா இருக்கு. ஆனா அந்த லைட்டு குருட்டு லைட்டு, அது குருடு, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. தனக்குள்ளார இருக்கிற பவர் கரண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த வாக்கு இருக்கே, இந்த வாக்குக்குள்ளார இருக்கக்கூடிய எவன் இருக்கானோ அந்த வாக்குக்குள்ளார இருக்கிறவனை வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்கு அறியாது. எஸ்ய வாக்கு சரீரம், இந்த வாக்குக்குள்ளார இருக்கிறவனுக்கு இந்த வாக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சரீரமா. என்ன அற்புதம் பாருங்க, ஒரு கோட்டு. இந்த சரீரம் இந்த வாக்குல இருந்துகிட்டு வாக்கையே சரீரமா வச்சிருக்கிறவன், பாடியா வச்சுக்கிட்டு இருக்கான். வாச்சாமந்தரோ யமயத்தி, அவன் என்ன பண்றான், உள்ள இருந்துகிட்டு வாக்க வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணு, இதை பேசு, அதை பேசுன்றான். இப்ப நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன் பாருங்க, நான் லைட்டா ஒரு க்ஷணம் யோசிச்சேன்னு வச்சுங்களேன், எனக்கு தடுமாறி போகுது. என்னடா அது, யாருடா பேசுறது உள்ள இருந்து இவ்வளவு வேகமா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சு பாருங்க, என்ன பிளான் இருக்குன்னு பாருங்க. மலன், மதுரை பக்கம் எல்லாம் போயிட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா மணல் சொல்ல மாட்டாங்க. நிறைய மதுரையில ஐயோ குதிரை சொல்ல மாட்டாங்க, குருதன்வான். குருதை என்னையா அது குருதை அப்படின்னா மாத்தி போட்டுமா எழுத்தலாம். குருதை குதிரைன்னு சொல்லாம குருதை, மணல்னு சொல்லாம லாவ தூக்கி நடுவுல போட்டிருப்பான் மலன்னு. மலன்னா என்னது, மணல். வைகை ஆத்துக்கரையில எல்லாம் இதான் பேச்சு இருக்கும். அப்போ உள்ள இருக்கிறவன், இப்ப நான் பேசுறேன்னு வச்சுங்களேன், சப்தங்களை கரெக்டா ஆர்டர் பண்ணி, அக்ஷரங்கள் கொஞ்சம் மிஸ் ஆச்சுனால என்ன ஆயிடும், எல்லாம் யாருக்குமே புரியாது, எதிர்க்க இருக்கவங்களுக்கு யாருக்குமே புரியாம போயிடும். அப்ப உள்ள இருந்து எவனோ வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்தங்களை இவ்வளோ வேகமா பேசுறோம், இவ்வளோ வேகமா பேசும்போது கூட உள்ள இருந்து அந்த ஆப்ரேட்டர் வந்து எந்த அளவு ஆப்ரேட்டரா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. உள்ள இருந்து ஏவரவனா இருக்கானா, இந்த வாக்குக்குள்ளார இருந்துகிட்டு எவன் இந்த வாக்கை ஏவுகின்றானோ ஏஷத ஆத்மா, அவன்தான் உன்னோட ஆத்மா. நான் ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ல வந்து உட்பேன் இல்லை, எனக்கு நல்லா தெரியும் என்னை பத்தி. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, உண்மையிலேயே ஒண்ணுமே தெரியாது. எனக்கு ஒன்னும் ஸ்லோகம் தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு வேற மாதிரி தெரியும், எனக்கு வேற மாதிரி தெரியும். நான் டெய்லி காலையில வரும்போது ஐயோ சாமி, எதையோ வந்து பாத்தீங்கன்னா யாரையோ கொண்டு வந்து ஸ்டேஜ்ல ஏற்றி விட்ட மாதிரி டெய்லி ஸ்டேஜ்ல இது கிளாஸ்ல வந்து உட்காரும் போது எனக்கு பயமா இருக்கும். ஐயோ நம்மளை முடிச்சுட்டாங்க இன்னைக்கு, நமக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு. பகவான்ட்ட ஐயா சாமி ஏதோ பார்த்து பண்ணு, நீயா பண்ணிக்கோ அப்படின்னு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்கிற ஒரு சக்தி சாமர்த்தியம் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னா வெளியில இந்த இந்திரியங்களை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ண வைக்குது. அந்த ஒரிஜினல் நாள் ஈஸ்வரன் இருக்கார் பாருங்க, அந்தர்யாமி நம்ம சொல்றோம். அந்த அந்தர்யாமி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்கை இயக்குறார். இல்லைன்னா நம்ம சாமர்த்தியத்துல பண்றோம் நம்ம நினைச்சோம் அப்படின்னா பண்ண முடியாது. ரிஃப்ளெக்ஷனுக்குலாம் சாமர்த்தியம் இல்லைங்க. இந்த பிம்பம், நான் கையை தூக்குறேன் ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அங்க கேமரால வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுது கையை தூக்குது. அப்ப நான் தூக்குறேன்னா இல்ல கேமரால இருக்கிறது தன்னால தூக்குதா அப்படின்னு கேட்டா தன்னாலாம் தூக்காது. அப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நான் பண்றேன், நான் பேசுறேன் அப்படின்னா அபிமானம் வருமானா, அபிமானம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பிரதிபிம்பத்துக்குலாம் ஒரு இதுவும் இல்லை, இவ்வளவு வேகமால பேச முடியாது. அப்போ என்ன பர்ஃபெக்ஷன் பாருங்க. யாருனாலன்னு கேட்டீங்கன்னா பின்னாடி இருக்கிற அந்த அந்தர்யாமி என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் பர்ஃபெக்ஷனா வந்து பாத்தீங்கன்னா இயக்குகின்றான். எப்படி, கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி. கீதால வந்து பாத்தீங்கன்னா 18th சாப்டர் சொல்லுது, ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. அவங்க கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி எல்லா இந்திரியங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆக்டிவேட் பண்ண வைக்கணும். அப்ப யார் அது அப்படின்னா அதான் உன்னுடைய ஆத்மா. நீ இந்த இந்திரியத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிறனே அவன் ஆத்மா இல்லை, அவன் ஜீவாத்மா, அவன் ரிஃப்ளெக்ஷன். அப்ப ரிஃப்ளெக்ஷனை பார்த்து சொல்லுது ஏஷத்த ஆத்மா, அதுதான் உன்னுடைய ஆத்மா. ஏ ஜீவாத்மா ரிஃப்ளெக்ஷனே நல்லா புரிஞ்சுக்கோ.
இந்த இந்திரியத்துக்குள்ளார இருந்துகிட்டு இந்திரியத்தையே சரீரமா வச்சுக்கிட்டு இந்திரியத்தை வந்து பாத்தீங்கன்னா எவன் இயக்குகின்றானோ, இந்திரியம் எதனை அறியாதோ அதனை நீ என்ன பண்ணு, உன்னுடைய ஆத்மா என்று அறிந்து கொள். அதுதான் அந்தர்யாமி, அதுதான் அமிர்த சுரூபம் அப்படின்னு. அடுத்தது பாருங்க, எச்சக்ஷுஷி திஷ்டம் திஷ்டன் சக்ஷும்ஷோ அந்தரோயம் சக்ஷுர்னவேத யஸ்ய சக்ஷு சரீரம் யச்சக்ஷு சக்ஷுரந்தரோ யமயதி ஏஷத ஆத்மா அந்தர்யாம் யமிருதா. வரிசையா வந்து பாத்தீங்கன்னா 3, 7, 17, 18, 19, 20, 21 வரிசையா மந்திரங்கள் இருக்கு. இப்ப கேன உபனிஷத்துல நம்ம என்ன படிக்கிறோமோ அதே இந்திரியங்கள் மனசு எல்லாத்தையும் ஆர்டரா அங்க சொல்லியிருக்கு. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம்னு நம்ம எதை சொல்றோமோ, வாச்சோக வாச்சம், காதுக்கு காது, கண்ணுக்கு கண்ணு, மூக்குக்கு மூக்கு, நம்ம என்ன இது வரைக்கும் பார்த்துருக்கோமோ அது அப்படியே வேற ஒரு ஃபார்மேஷன்ல சொல்லப்பட்டு. அந்தர்யாமின்னு பேர். கண்ணுக்கு கண்ணுன்னு அர்த்தம், கண்ணுக்குள்ளார இருக்கிற பார்க்கிறவன். யார் இருக்கா கண்ணுக்குள்ளார? கண்ணுல இருந்து யாரு பாக்குறா? நான் தான் பாக்குறேன். கண்ணால பார்த்தேன் சாமி நானு. யார் பார்த்தா? நான் பார்த்தேன் சாமி. காதுல கேட்டேன். யாரு கேட்டா? நான் கேட்டேன் சாமி அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அந்த நான் கேட்டேன் அப்படின்னு நீங்க காதோட அபிமானத்தை இது பண்ணீங்கன்னா ஜீவாத்மா. அந்த அபிமானத்தை விட்டுட்டு வெறும் பார்ப்பவனை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ததா திரஷ்டுக்கு சுரூபே அவஸ்தானம், திரஷ்டாவா நீங்க எடுத்தீங்கன்னா அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல். இதான் இங்க சொல்ல வர்றது. அப்ப அந்தர்யாமின்றதுக்கு அர்த்தம் பியூரா எந்த ஒரு நாம ரூப குணங்களோடையும் சேராம வெறும் அறிவா இருக்கக்கூடியவன் உள்ள இருக்கான் ஒவ்வொரு இந்திரியத்துக்குலையும். யாரு கண்களுக்குள்ளார இருந்துகிட்டு, கண்களையே வந்து பாத்தீங்கன்னா அந்தரோ, கண்களுக்கு உள்ளார இருந்துகிட்டு, எம் சக்ஷுர்ன வேத, கண்கள் எவனை அறியாதோ. கண்ணுல இருந்து பாக்குறவனை கண்களுக்கு தெரியவே தெரியாது. அது வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் பாக்குது, ஊர்ல இருக்கிறது எல்லாத்தையும் பாக்குது. ஆனா அதுக்கு தெரியவே தெரியாது தனக்குள்ளார ஒருத்தன் இருக்கான்றது அது தெரியவே தெரியாது. அவன் கண்களுக்குள்ளாரே இருந்துட்டு கண்களை ஏவுகின்றான் கர்மத்துக்கு ஏத்த மாதிரி, இதை பாரு அதை பாரு அப்படின்னு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஷத்த ஆத்மா, அந்த கண்களோடு சம்பந்தம் இல்லாம எந்த இதுவும் இல்லாம இருக்கானே, வெறும் கான்சியஸ்னஸா, அவனையே நீ ஆத்மா என்று அறிந்து கொள். ஏஷத்த ஆத்மா, அதுதான் அமிர்த சுரூபம், சாவில்லாதது அப்படின்னு. அதுக்கப்புறம் அடுத்தது யோ ஸ்ரோத்ரே திஷ்டன், எவன் காதுகளில் இருந்து கொண்டு, ஸ்ரோத்திரம் அந்தரோ எம் ஸ்ரோத்திரம் ந வேத, ஸ்ரோத்திரத்துக்குள்ளார இருந்துக்கிட்டு ஸ்ரோத்திரம் வந்து அதை அறியாதோ. காதுக்குள்ளார ஒருத்தர் இருக்கான். யாரு காதுல இருக்கா? யார் கேட்கிறா பாடத்தை? நான் தான் சாமி கேட்கிறேன். அதான் நான் தான் காதுக்கு காது. அப்ப இந்த நானை வந்து பாத்தீங்கன்னா இந்த காதுகள் அறியவே அறியாது. ஊர்ல இருக்கிற சப்தத்தெல்லாம் கேட்குது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறவனை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தெரியவே மாட்டேங்குது. இந்த காதுகளை வந்து பாத்தீங்கன்னா இதை கேளு இதை கேட்காத அப்படின்னு ஏவுபவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்கிற அந்தர்யாமி தான். அவனுக்கு பேர் யாரு? அந்த ஆத்மாவுக்கு பேர் அந்தர்யாமின்னு பேர். நிமித்த காரணமா இருக்கிறவன், எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறவன் அந்த நான், சுத்த நான். அந்த நானதான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா என்று நீ அறிந்து கொள். அதுவே அமிர்தம், அந்தர்யாமி அப்படின்னு சொல்லுது. யோ மனசி திஷ்டன் மனசோ அந்தரோ எம் மனோன வேத, எவன் மனதிற்குள்ளார இருந்துகிட்டு மனசு அதை அறியாதோ. மனசுக்குள்ளார ஒருத்தன் இருக்கான், ஆனா மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது தெரியவே தெரியாது. மனசு வெளியில இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சிந்தனை பண்ணுது, ஆனா மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறவனை தெரியறதே இல்லை. உள்ள இருக்கிறவன் மனதையும் ஏவி என்ன பண்றான்? இதை சிந்தனை பண்ணு அதை சிந்தனை பண்ணு, கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி பலனை கொடுக்கின்றான். அவனை வந்து பாத்தீங்கன்னா அவனையே, மனசுக்கும் உள்ளார இருக்கிற அவனையே நீ ஆத்மா என்று அறிந்து கொள்வாயாக. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம இந்த கேனோபனிஷத்துல மனசுன்னு சொல்லிட்டு விட்டுருச்சு, புத்திய சொல்லல. ஆனா அந்தர்யாமி பிராமணத்துல என்ன பண்ணிருக்குன்னா யோ விஜானே திஷ்டன்னு, புத்திக்குள்ளார எவன் இருக்கானோ, புத்திக்குள்ளார எவன் இருக்கானோ, அறிவு வந்து புத்தியில தானே உண்டாகுது. புத்திக்கும் புத்தியா இருக்கிறவன் எவனோ, மனசோ மனோயத்துன்னு இந்த இடத்துல முடிஞ்சு போச்சு கேனோபனிஷத்துல. நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும், புத்திக்கும் புத்தியா இருப்பவன், புத்தேகே புத்தி அப்படின்னு எடுத்துக்கணும். விடுபட்டதெல்லாம் சில இடத்துல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சமன்வய அத்தியாயம் அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல ஒண்ணு இருக்கு. பிரம்மசூத்திரத்துல ஒரு நியமம் பண்ணிருக்கு. நம்ம ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா டெல்லிக்கு போகுது ட்ரெயின், சென்னை டு டெல்லி ட்ரெயின் அப்படின்னு வச்சுருங்களேன். ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல போட்டிருப்பான் வயா அப்படின்னு போட்டு என்னெல்லாம் போட்டிருப்பான். என்னது முதல்ல வந்து சென்னை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரால என்னது விஜயவாடா, நாக்பூர், அப்புறம் மத்திய பிரதேச இட்டார்சி, ஆக்ரா வழியாக டெல்லி செல்லும்னு போட்டிருப்பான். மொத்தம் வயா வந்து போடும்போது ஒரு 5 தான் போட்டிருப்பான்.
அப்போ ட்ரெயின் என்ன ஜம்ப் பண்ணி விஜயவாடா அப்படியா போச்சு. ட்ரெயின் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி தானே, எல்லா ஸ்டேஷன்லையும் கிராஸ் பண்ணி தானே போயிருக்கோம். அப்போ சொல்லப்படாதது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் இந்த பிளாக்ஸ் மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கிட்டே போனேன். ஊரில் இருக்க எல்லா ஸ்டேஷன்லையும் எழுதுனா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. எல்லா ஸ்டேஷனையும் எழுதுனா டிக்கெட்டுக்கு நமக்கு கொடுக்கும் போது டிக்கெட்டை வந்து புக்காக தான் கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ ஊர் இருக்கு, அவ்வளோ ஸ்டேஷன் இருக்கு. அப்ப என்ன பண்றது, விட்டு சொல்றது. சில மந்திரங்கள் என்ன பண்ணும், மனசுன்னு சொல்லி விட்டுரும். நீங்க மனசுன்னு சொல்லி விட்டா மனசுக்கு மேல இருக்கிற புத்தியையும் கிரகணம் பண்ணணும். இருக்கிறது எத்தனை ஐட்டம் யோசிச்சு பாருங்க, விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் விஷயம்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மிச்சம் என்ன இருக்கு, கர்மேந்திரியம். வாக்குன்னு சொன்னா கர்மேந்திரியம் எல்லாத்தையும் குறிக்கும். எல்லா கர்மேந்திரியத்தையும் சொல்லாம ஒரே ஒரு வாக்கு, வாச்சோக வாச்சம், வாக்குக்கு வாக்கு அது அப்படின்னு ஒன்னு சொல்லி விட்டுருச்சு. நீங்க என்ன எடுக்கணும், அது வந்து பாத்தீங்கன்னா கைகளுக்கு விஷயம் இல்லை, கால்களால் நடந்து அடைய முடியாது, கைகளால் எடுக்க முடியாது. அதே மாதிரி வந்து வாக்கு பாணி பாத பாய் உபஸ்தம், அது மூத்திரேந்திரியம் இல்லை, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மலத்வாரம் இல்லை. இது மாதிரி எல்லாத்தையும் கர்மேந்திரியங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். கை இல்லை, கால் இல்லை, வாய் இல்லை, மலத்வாரம் இல்லை, மூத்திரேந்திரியம் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அதுக்கு எல்லாத்துக்கும் விஷயம் இல்லை. அப்புறம் ஞானேந்திரியத்துல வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல முக்கியமா என்ன பண்ணும், கண்ணையும் காதையும் மட்டும் சொல்லி விட்டுரும். கண்ணு காது சொல்லிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் தான். மீதி இருக்கிற எல்லா ஞானேந்திரியத்தையும் சேர்த்துக்கணும். அதே மாதிரி சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மனசு அப்படின்னு சொல்லி விட்டுரும். ஞானேந்திரியத்துக்கு ஒரே ஒன்று சொல்லும். நம்ம சொல்றோம்ல சித்தம் அப்படின்னு சொன்ன போதும் எல்லாத்தையும் குறிச்சு. அப்ப சில இடத்துல ஒன்னு சொல்லும். அப்ப அந்த கரணத்துல இருக்கிற எல்லாத்தையும் கிரகணம் பண்ண. அதனால தான் நான் எல்லாத்தையும் கூட்டி சொல்லிக்கிட்டே இருக்கேன். மனசுன்னு சொன்னாவே என்ன சொல்லணும், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். அது வந்து மனசுக்கு விஷயம் இல்லை, இந்திரிய புத்திக்கு விஷயம் இல்லை, அகங்காரத்துக்கு விஷயம் இல்லை, சித்தத்துக்கு விஷயம் இல்லை. அப்ப அந்தர்யாமி பிராமணத்துல என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, புத்திக்கும் புத்தின்னு சொல்றத சொல்லுது. விஞ்ஞானே திஷ்டன்யோ, எவன் இந்த புத்திக்கு உள்ளார இருக்கானோ, புத்திய வந்து பாத்தீங்கன்னா அந்தரமா விஞ்ஞானாத் அந்தரோ, புத்திக்கு உள்ளார புத்திக்கு வேறா இருக்கானோ, யோ விஞ்ஞானம் ந வேத, இந்த புத்திக்கு வந்து அவனை தெரியாது. நல்லா புரிஞ்சுங்க, இதெல்லாம் முக்கியம். நம்மள மாதிரி புத்திக்கு தெரியவே தெரியாது. புத்தியினால் அறியறது பரோட்சம். எந்த வேதாந்தத்தை படிக்கிறீங்களோ அது உங்களுக்கு புத்திக்கு தெரிஞ்சதுன்னா அது பரோட்ச ஞானம்னு பேரு. ஏன்னா புத்தியினால தத்துவத்தை அறிய முடியாது. அதுதான் இங்க சொல்லுது. விஞ்ஞானத்தின் சொல்லக்கூடிய புத்திக்கும் உள்ளார எது இருக்கோ, புத்தி அதனை அறியாதோ, அந்த புத்தியையும் இயக்குவது எதுவோ, ஆபரேட் பண்றது எதுவோ, அதுதான் உன்னுடைய ஆத்மா. புத்தியிலேயே ரிஃப்ளெக்ட் ஆகிறது. வாஸ்தவத்துல புத்தியில இருக்கிறது ரிஃப்ளெக்ஷன் தான். ரிஃப்ளெக்ஷன் இல்லாம ஒரிஜினல் புத்திக்கு வேறானது. அப்ப என்ன பண்ணணும், ஆர்டர் எடுங்க. ஆர்டர் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணணும், இந்திரியங்கள் 5 இந்திரியங்களும் கர்மேந்திரியங்கள் 5 ஞானேந்திரியத்துல லயமாகும். ஞானேந்திரியங்கள் 5 வந்து பாத்தீங்கன்னா மனசுல லயமாகும். மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தியில லயமாகும். புத்தி வந்து பாத்தீங்கன்னா பிராணன்ல லயமாகும். டீப் ஸ்லீப் போயாச்சு. பிராணன்ல லயமாகிற இடம் டீப் ஸ்லீப். அந்த பிராணனையும் தாண்டி இருக்கிறது எதுவோ அது நான், சுத்த நான். இதான் ஸ்டெப்ஸ். இதுல ஏதாவது விட்டு போயிருந்தாலும் நம்ம சேர்த்துக்கணும். இதுதான் ஆயிடுச்சா. அப்ப இந்த ஆர்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா வந்துடும் உங்களுக்கு. பிருகதாரண்ய உபனிஷத்துல மந்திரம் ரொம்ப தெளிவா சொல்லுது. இதோட இந்த முதல் கண்டம் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சது. முதல் கண்டத்துல தெளிவா சொல்லியாச்சு. அப்ப ரொம்ப கிளியரா எடுத்துங்க. உத்தம அதிகாரி வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிறான். உத்தம அதிகாரின்னா யாரு சுவாமி? எனக்கு நிறைய சமாதியை பத்தி பேசும்போது எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா வருது. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருத்த உபாசகன், அக்கிருத்த உபாசகன் 2 கேட்டகரி பிரிக்கலாம். பிரிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மத்திலேயோ இல்ல இந்த ஜென்மத்திலேயோ உபாசனைகளை பண்ணினவன், கண்ணை மூடி தியானத்துல வந்து பாத்தீங்கன்னா இருந்தவன் அப்படின்னு. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 95ல நான் வந்து இந்த லைஃப் வரும்போது ஒரு 95ன்னு வச்சுங்களேன், 95. அந்த டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ்ல போகும்போது, ரிஷிகேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 97, 98ல நான் போறேன். அந்த சமயத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாதகர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சாதனை பண்றீங்க, எல்லா இடத்துலயும் வந்து எவ்வளவு நேரம் உட்காடுறோம், சாதனைக்காக எவ்வளவு நேரம் உட்காடுறோம், பிராணாயாமம் பண்றீங்களா, மெடிடேஷன் பண்றீங்களா, ஜபம் பண்றீங்களா அப்படின்னு. ஒரு ஆசிரமத்துல ஒரு 25 பேர் இருக்காங்கன்னா 25 பேரும் போட்டி போட்டு அவங்கவுங்க சாதனையில இருப்பாங்க. எல்லாத்துக்கும் என்னன்னா, அவர் காலையில் 2 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கிறாங்க. ஒரு பெரியவர், நான் ரிஷிகேஷ் போகும்போது அவருக்கு வயசு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 90 இருக்கும்.
90-92 வயசு இருந்துச்சு. ஒரு உடம்பு வந்து பென்சில் மாதிரி தான் இருக்கும், உடம்புல ஒண்ணுமே இருக்காரு, ரொம்ப ஹைட்டா இருக்காரு. அவர் பார்த்தா நாங்க என்ன பண்ணுவோம், சின்ன பசங்களாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம், வயசுல ரொம்ப கம்மி, 22-23 வயசுல போனது அப்பெல்லாம். அப்ப நாங்களாம் என்ன பண்ணுவோம், காலையில எந்திரிச்சு வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி எந்திரிச்சு ஜபத்தை உட்காரணும்னு போட்டி போட்டுட்டு 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு டப்ப டப்பன்னு குளிர்காலத்துல நல்ல வின்டர் சீசன்ல தலையில தண்ணி எடுத்து ஊற்றுவோம், கிணத்துல இருந்து டப்ப டப்ப டப்பன்னு எடுத்து மேல தலையில நமக்கு ஒரு பெரிய இருமாப்பு இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தான் ஆசிரமத்தை ஃபர்ஸ்ட் ஆளு எந்திரிச்சு குளிச்சுட்டு உட்காடுறோம் அப்படின்னு. இப்போ அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் ஒரு வாரம் கழிச்சு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஐயோ நமக்கு முன்னாடி ஒரு ஆள் எந்திரிக்கிறாரு அப்படின்னு. அந்த 92 வயசு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கே எந்திரிச்சு தலையில தண்ணியை ஊற்றிக்கிட்டு வந்து உட்கார்ந்துருப்பாரு. நம்ம தலையில தண்ணி ஊற்றிட்டு குளிர் தவிப்போம், அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசால்ட்டா தண்ணி தலையில விட்டுட்டு வெறும் கௌப்பினத்தோடு நடந்து போயிட்டு இருப்பாரு. ஒரு நாள் பார்த்தோன்னே எனக்கு பகீர்னு, ஐயோ என்னையா முடிச்சிருந்தாள் அப்படின்னு. அங்க ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சாதகன் அப்படின்னு ஒரு முக்கியமான கேட்டகரி. சாதகன் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பக்தன், அதுக்கு அடுத்த கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா சாதகன், அனுஷ்டானம் பண்றவன் அர்த்தம். ஜபத்திலேயோ பிராணாயாமத்திலேயோ தியானத்திலேயோ பிடிப்பா இருந்து இது பண்றவன். இது மாதிரி அனுஷ்டானம் பண்ணவங்களுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா உக்கிருத்த உபாசகன் அப்படின்னு பேர். ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துக்கு வரும்போது ஏற்கனவே நீங்க இந்த அபியாசத்தை எல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா நான் இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலா பேச முடியும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணை மூடி உட்கார்ந்து கொஞ்சம் டிராவல் உள்ளுக்குள்ளார பண்ணிருந்தீங்கன்னா நான் ரொம்ப நுணுக்கமா பேசுவேன். இப்ப பேசுறது வந்து பாத்தீங்கன்னா யோக சாஸ்திரத்தெல்லாம் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் டிராவல் பண்றதுனால தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் சொல்ல முடியும். இல்லைன்னா அந்த சப்தங்கள்லாம் வந்து என்னால சொல்லவே முடியாது, என்னன்னு தெரியாத இடமாயிடும். இப்ப எனக்கு என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தம் படிக்க வரவங்க இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சாதகர்களா இல்லவே இல்லை. டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அப்போ அந்த சாதனா பார்ட்ன்றது உள்முகமா டிராவல் பண்ற பார்ட் வந்து நமக்கு யாருக்கும் தெரியவே இல்லை, வெளியில டிராவல் பண்ணியிருக்கோம். சாதனா பார்ட் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னாலும் நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன்னா டிராவல் கொஞ்சமாவது உள்ள போயிருந்தா தானே நம்ம வந்து வாங்க நீங்க பாத்தீங்கல்ல அந்த இடம் இதாஞ்சி அப்படின்னு சொல்ல முடியும். நான் வந்து உள்ளேயே போகாதவங்களுக்கு நான் எப்படி அடையாளத்தை காட்டுறது, ரொம்ப சிரமமா இருக்கு. மந்திரம் சொல்லுது என்னன்னா கிருத உபாசகன் அக்கிருத உபாசகன் 2ஆ பிரிக்குது. ஏற்கனவே இந்த ஜென்மத்திலேயோ இல்ல முந்தின ஜென்மத்திலேயோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு நேற்று ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்க ஃபேஸ்புக்ல வந்து பார்த்தீங்கன்னா குட்டியுண்டு குழந்தை ஒரு வயலினை வச்சு வாசிச்சுட்டு இருக்கு. ஐயோ எனக்கு நொந்தே போச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா இத்தனோண்டு வயலின் சைஸ் கூட இல்லை, வயலின் சைஸே இல்லை. அது இளையராஜாவோட மியூசிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாசிக்குது, ரொம்ப கிரிட்டிக்கலான இது அது கம்போசிஷன். அதை வந்து பார்த்தீங்கன்னா சகஜமா நான் தான் சொன்னேன் என்னோட சிஷியர்கள்ட்ட பாரு வாசனா பாரு முந்தின ஜென்மத்து. அது கீதால வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, பூர்வாபியாசேன தேனைவ ஹிரியத்தே எவசோபி சகா. 6வது சாப்டர்ல சொல்றாரு, பூர்வ ஜென்மத்துல என்ன வாசனை நீங்க அபியாசம் பண்ணிருந்தீங்களோ வலுக்கட்டாயமா இந்த ஜென்மத்துல அது என்ன பண்ணும், உங்களை வலுக்கட்டாயமா இழுத்துக்கிட்டு போகும். 3 வயசு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா வயலின் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வித்வான்கள்லாம் உட்கார்ந்து எல்லாம் வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல இந்த சின்ன பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலா வயலின் வாசிச்சுட்டு. இன்னொரு பையன் வந்து பாத்தீங்கன்னா தவளோண்டு பையன், அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 வயசு, ஒரு பெரிய ஹார்மோனியம் பெட்டி, அவன் சைஸ் கூட இல்லை, அந்த ஹார்மோனியத்துக்கு பக்கத்துல கூட இல்லை. அவன் இந்த விரல் அவனோட சின்ன விரல்ல இங்க அங்க போக கூட முடியல. அவன் பாத்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாசிச்சுட்டு இருக்கான். என்னது, முந்தின ஜென்மத்தோட வாசனை. இதே மாதிரி முந்தின ஜென்மத்துல யாரு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த அவதாரிக்கா பாஷையும் பார்த்துருக்கோம், வாக்கிய பாஷை. முந்தின ஜென்மத்துல யாரு பிராண உபாசனைகளையும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பிராணன் எங்க இருக்கு, இந்திரியம் மனசு புத்தி, புத்தி ஒழுங்கினதுக்கு பிறகுதான் பிராணன். பிராணனுக்கு அடுத்தது இருக்கிறது சுத்த பிரம்மம். அப்ப பிராண உபாசனை பண்ணிருந்தானா அவன் முந்தின ஜென்மத்துல பண்ணிருக்கான்னு வச்சுங்க, மேல இருந்து கீழே ஏறி இறங்கி அபியாசம் பண்ணிருப்பான் பிராணன்ல போய் எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. அப்போ அதெல்லாம் பண்ணிட்டு வந்திருந்தான் அப்படின்னா அவன் உத்தம அதிகாரி. அவன் தான் கேள்வி கேட்கிறான், இந்த பிராணனையும் இயக்குறது யாருப்பா அப்படின்னு கேள்வி கேட்டா 2வது மந்திரத்துல பதில் சொல்லி குரு என்ன பண்றார், முதல் 1-2 மந்திரம் யாருக்காக, இந்த உத்தம அதிகாரிக்கான விஷயம் முடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் மத்தியம் அதிகாரிக்கு என்ன பண்ணணும், 2வது மந்திரத்துல சொன்னதையே எலாபரேட் பண்ணணும். உத்தம அதிகாரிக்கு எதை சொல்றோமோ அதேதான், ஒரே உபதேசம் தான், உபதேசத்துல எந்த சேஞ்சும் இல்லை. ஆனா என்னது, ஆவர்த்தி. ஒரு வாட்டி சொல்றது புரியல, வேற சப்தங்களை யூஸ் பண்ணி எலாபரேட் பண்ணி இப்ப நான் தான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன்.
நீங்க ஒண்ணு கேட்டீங்கன்னா அதை இன்னும் எலாபரேட் பண்ணி சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கேன். அப்போ உத்தமதிகாரிக்கு ஒரு முறை சொன்னோன்னு 2வது மந்திரத்தோடையே அவனுக்கு மோட்சம் கிடைச்சது, அமிர்தத்துவம் ஏத்தி அப்படின்னு அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் 3வது மந்திரம் மனநார்த்திகளுக்காக சொல்லப்படுது, மத்தியம அதிகாரிகளுக்கு. அந்த 3வது மந்திரமே பாத்தீங்கன்னா 2வது மந்திரத்தோட சாயல் தான். அதுக்கப்புறம் அந்த 3வது மந்திரத்துல இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா 4, 5, 6, 7, 8ன்னு வரிசையா தனித்தனி துண்டா எடுத்து வியாக்கியானம் பண்ணிருக்கு மனனத்துக்காக. மனனம் முடிச்சுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா மனனம் முடியல. 2வது கண்டம் திரும்ப மனனம் ஸ்டார்ட் ஆகுது. வந்துருங்க 2வது கண்டம். ஆச்சாரியார் ரொம்ப பாஷ்யத்தை நல்லா பண்றாரு பாருங்க. அவதாரி சம்பந்த பாஷ்யம் 2வது கண்டம் 444 பேஜ் நம்பர் புக்ல. யதி மன்யசே சுவேத இதி மந்திரம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா யதி மன்யசே சுவேதேதி அப்படின்னு முதல் மந்திரம் ஆரம்பிக்குது. இந்த கண்டத்துல 2வது கண்டத்துல பாத்தீங்கன்னா 5 மந்திரங்கள் இருக்கு. வெறும் சின்ன கண்டம், 5 மந்திரம் தான். ஆனா 5 மந்திரமும் அற்புதமான மந்திரம். அது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா யதி மன்யசே சுவேத இதி அப்படின்னு மந்திரம் ஆரம்பிக்குது. இந்த மந்திரம், இந்த கண்டத்துல இருக்கிற 5 மந்திரம் எதுக்கு சுவாமி? அதான் முடிச்சு போச்சே கேள்வி வருது. முதல் கண்டத்திலேயே வேலை முடிச்சு போச்சு சாமி, புரியுது, அவ்வளவுதான். நான் தான் இருக்கேன், கண்ணுக்கு பின்னாடி நான் தான் கண்ணுக்கு கண்ணா இருக்கேன், காதுக்கு காதா நான் தான் இருக்கேன், மூக்குக்கு மூக்கா நான் தான் இருக்கேன், மனசுக்கு மனசா நான் தான் இருக்கேன். அந்த நான் பாத்தீங்கன்னா வெறும் சைத்தன்யம். இதெல்லாம் இவ்வளவு சொன்னதுக்கு பிறகு புரியலையா என்ன? புரியுது சாமி அப்படின்னு நிறைய பேருக்கு புரிஞ்சிருந்தாலும் கூட ஆச்சாரியர் சொல்றாரு இந்த மந்திரம் எதுக்குன்னா சிஷ்ய புத்தி விசாலனா. இந்த மந்திரம் என்ன பண்ணுது அப்படின்னா சிஷ்யனோட புத்திய விசாலம்ன்றதுக்கு அர்த்தம் ஆட்டி பாக்குறது. என்ன நியாயம் சொல்லியிருக்கேன்? ஸ்தூனா நிகனன நியாயம். மனனம் பண்றதுன்னா ஒரு கம்பத்தை நட்டு கல்ல போட்டு இடின்னு இடிச்சு, இடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஆட்டி ஆட்டி பார்க்கணும். விசாலனம்னு பேர், அதுக்கு பேர் விசாலனம். நல்லா ஆட்டி பார்க்கறதுலாம் சின்ன வயசுல ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா கொடிக்கம்பம் நடுறதுன்றது ஒரு நடக்கும். அதுக்காக அதெல்லாம் பண்ணும்போது சின்ன வயசுல, இப்பெல்லாம் பெருசாகிட்டு பண்றதில்ல இதெல்லாம். நம்ம எப்படின்னா வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா நட்டு கடப்பாறையை வச்சு இடின்னு இடிச்சு கல்லெல்லாம் போட்டு இடிச்சு அதுக்கப்புறம் ஆட்டி பார்க்கணும். என்ன இருக்கிறதுலே மனனம் பாத்தீங்கன்னா நீங்க மனனம் பண்ண ஆரம்பிக்கல. மனனம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் ப்ராப்ளமே தெரியும். சிரவண காலத்துல ப்ராப்ளமே உங்களுக்கு இருக்காது. மனன காலத்துல பாத்தீங்கன்னா ஐயோ ரொம்ப கஷ்டங்க. மனனம் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப தைரியம். இந்த உலகத்தையே எதிர்த்து நிக்கிற மாதிரி இருக்கணும். மனனம் பண்றவன் பாத்தீங்கன்னா ஒரு ரெபல் மாதிரி. அப்போ ஆச்சாரியார் கிளியரா சொல்றாரு சிஷ்ய புத்தி விசாலனா. நீ கேட்டல, ஆமா வேதாந்தம் கேட்டிருக்கேன். வேதாந்தம் கேட்டியா? வா உன்னை இடிச்சு பாக்குறவா, உன்னோட ஞானம் திருடமா இருக்கா இல்லையான்னு பாக்குற அப்படின்னு அசைச்சு பாக்குறதுக்காக புத்தி விசாலனா கிரகீத ஸ்திரதாயை. நீங்க எந்த வித்யாவை இந்த முதல் கண்டத்துல என்கிட்ட இருந்து 8 மந்திரங்கள்ல கேட்டீங்களோ, எத்தனை கிளாஸ் ஜி ஆயிருக்கும்? ஒரு 10 கிளாஸ் ஆயிருக்குமா? அதிகமா இருக்குமா? 20 கிளாஸ் ஆயிடுச்சா? சரி, 20 கிளாஸ்ல நீங்க என்னெல்லாம் கேட்டீங்களோ, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்லாம் என்ன இருந்துச்சோ, எவ்வளவு புரிதல் கிரகணம் பண்ணீங்களோ உங்க புத்தியில, அதை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஸ்திரதாயை அப்படின்னா நல்லா ஸ்திரம் பண்றதுக்காக. எப்படி ஸ்திரம் பண்றது? ஆட்டி பார்க்கணும். உங்களோட ஞானத்தை அசைச்சு பார்க்கணும், ஆட்டி அசைச்சு பார்க்கணும். அப்படின்றதுக்காக இந்த 5 மந்திரங்கள் சொல்லப்படுது. 5 மந்திரத்துல கடைசி ஒரு மந்திரத்தை விட்டுருங்க. மொத்தம் 4 மந்திரங்கள். 4 மந்திரத்திலையும் ஒரு மந்திரத்தை விட்டுருங்க. மீதி 3 மந்திரங்களே போதுமானது. முதல் 3 மந்திரம் பாத்தீங்கன்னா நல்ல மனனத்துக்கானது. 3வது மந்திரம் மனனம் போன கண்டத்துல. 3வது மந்திரத்தோட எலாபரேட் தான் 4ல இருந்து 8 வரைக்கும். அப்ப போன கண்டத்துல 2 மந்திரம் தான் எடுக்கணும். 2வது மந்திரம் 3வது மந்திரம். 2வது மந்திரம் உத்தம அதிகாரிக்கு, 3வது மந்திரம் மத்தியம் அதிகாரிக்கு. அப்ப மனனம் பண்றவங்க எல்லாரும் முதல் கண்டத்துல இருக்கக்கூடிய 3வது மந்திரத்தை மட்டும் பிடிச்சுக்கணும். மனனத்துக்கு அது மட்டும் தான் சாதனம். அதே மாதிரி இந்த 2வது கண்டத்துல பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் ரொம்ப இம்பார்ட்டண்டா இப்ப இனி ஆரம்பிக்க போறது இருக்கு. 2 மந்திரம் 3 மந்திரம் வருது. மொத்தம் 4 மந்திரம் இருந்தா மனனம் பண்ணி முடிச்சிடலாம். என்ன ஆச்சாரியர் சொல்றார்? ஸ்திரப்படுத்துறதுக்கு நம்மளோட வித்யாவை நல்லா ஸ்திரமா ஆடாம அசையாம நான் இந்த தேகம் இல்லை, நான் வெறும் கான்சியஸ்னஸ் அப்படின்னு ஸ்திரப்படுத்துறதுக்காக சொல்லப்படுது.
அது ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார். விதித்த அவிதிதாபியாம் நிவர்த்திய. ரொம்ப அற்புதமான வார்த்தை. 3வது மந்திரத்துல இருக்குல்ல, அந்யதேவ தத்விதிதா தவிதிதா ததி. 3வது மந்திரத்துல முக்கியமான உபதேசம் அதுதான். அந்த ஆத்ம தத்துவம் அறியப்பட்டதற்கெல்லாம் வேறானது, அறியாததற்கும் மேலானது, ஜாகிரத சொப்பனங்களுக்கு வேறானது, ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம தேகத்துக்கு வேறானது. ஏன்னா இது ரெண்டும் அறியப்பட்டது. ஜாகிரத சொப்பனத்துல இருக்கிறது அறியப்பட்டது, வெளிப்பட்டது, காரியம். அப்போ வெளிப்படாதது எது அப்படின்னா, தூக்கத்துல ஒன்னும் தெரியலன்னு சொல்றோமே, அது வெளிப்படாதது, அவ்வியக்தம். அப்போ 2 அவஸ்தையில இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வேறானவன் நான். தூக்கம் சொல்லக்கூடிய வெளிப்படாத அவஸ்தைக்கும் மாறானவன், மேலானவன் நான். இதான் வந்து பாத்தீங்கன்னா 3வது மந்திரத்துல சொல்லியிருக்கு. அதை வச்சுக்கிட்டு ஒருத்தன் மனனம் பண்றான். என்ன மனனம் பண்றான்? எது அறியப்படுதோ அது நான் இல்லை, எது நாலேஜுக்கு வருதோ அது நான் இல்லை. இங்க ஒரு அம்மா, நல்ல அம்மா இருக்காங்க, டெய்லி பார்ப்பேன். நல்ல வெள்ளை வஸ்திரம் உடுத்திக்கிட்டு ஆனந்தமா போவாங்க. நல்ல ரமணாசிரமத்துல போய் ரொம்ப சின்சியர் சீக்கிரம், அற்புதமானது. அடுத்த ஜென்மத்துல ஒருவேளை நான் பிறந்த ஆச்சாரியரானா அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா சிஷியா வரணும்னு வேண்டிப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா சின்ன குட்டி, ஆனா வயசு வந்து பாத்தீங்கன்னா நல்லா என்னோட கொஞ்சம் ஒரு 4-5 வயசு அதிகம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வரவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எடை போட்டு வச்சிருப்பேன். 3ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ், 1ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ். சில பேர் மட்டும் தான் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ்க்கு வருவாங்க எல்லாம். ஆனா வயசு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் 50 வயசு, 60 வயசு, 70 வயசு. அவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி தலையிலேயே குட்டணும் போலதான் இருக்கும். அந்த அம்மா எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா, சுவாமி ராத்திரியில பாப்பேன், ஆசிரமத்துக்கு போயிட்டு 8:30 மணி 9 மணிக்கு ரிட்டர்ன் போவாங்க மெடிடேஷன் பண்ணிட்டு. நல்ல சாந்தம் இருக்கும். நல்லா ஆஃப் டே தான் பேசுவாங்க, ஆஃப் டே பேச மாட்டாங்க. காலையில ஆஃப் டே பேச மாட்டாங்க. அவங்க வந்து நைட்ல வந்தோன்னே சாமி அவங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு பரவச நிலையில இருப்பாங்க. எனக்கு இப்படி ஆச்சு சாமி, நான் சர்டிபிகேட் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஆமா நீங்க ஆயிட்டீங்க அப்படின்னு. திருவண்ணாமலையில் இருக்க நிறைய பேர் வந்து என்கிட்ட சர்டிபிகேட் வாங்குறதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம தான் இந்த மந்திரத்தை எல்லாம் தேவையில்லாம படிச்சு வச்சிருக்கோமே. நல்ல மந்திரத்தை படிச்சு வச்ச ஒத்துப்போமா? நம்ம மந்திரம் தெளிவா சொல்லுது என்னன்னு கேட்டினா, எது அறியப்பட்டதோ அதற்கு வேறானது ஆத்மா. அப்போ உங்க எக்ஸ்பீரியன்ஸை நீங்க சொன்னீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் உடனே, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் சொப்பன மாதிரி. அந்த அம்மாவுக்கு அப்படியே மொத்தமா பலூன்ல காத்து போன மாதிரி ஆயிடும். சாமி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது அவர் அனுபவத்தை சொன்னா அவர் மெச்சுவாருன்னு பார்த்தா அவர் உடனே என்ன பண்றாரு, அதெல்லாம் ஆப்ஜெக்ட் அப்படின்றாரு. ஐயோ ஐயோ, நம்ம தானே உண்மை தானே. ஈசனோட ஆயினும் ஆசையருமே. ரமண பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்தாரு அப்படின்னு சொன்னா அவர் வந்துட்டு போட்டோன்றாரு. யோசிச்சு பாருங்க, அவர் வந்துட்டு போட்டா என்ன இப்போ? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது வருதோ எது போகுதோ அது ஆத்மா இல்லை. சிம்பிளான பாருங்க லாஜிக். எது என்னால் அறியப்படுதோ, இந்திரியங்களாலேயோ மனதினாலேயோ புத்தியினாலேயோ எது அறியப்படுதோ அது விதித்தம்னு பேரு. அதற்கு அந்நியமானது. அந்நியதேவ தத் விதித்தாத். ஒரே மந்திரம் போதும். அறியப்பட்டதற்கெல்லாம் வேறானவன், அறிபவன் வேற, அறியப்படும் வஸ்து வேற. சிம்பிளான லாஜிக் இது. அதே மாதிரி அறியப்படாததையும் தூக்கத்துல நான் சொல்றேன்ல, ஒன்னும் தெரியலன்றத நான் அறியறேன்ல. அப்ப என்ன அர்த்தம்? அறிபவன் நான். இந்த அறியாமையும் கூட எனக்கு தெரியுது, எனக்கு இது தெரியல அது தெரியல. தெரியுமா உங்களுக்கு? ஆமா, எனக்கு பிரெஞ்சு தெரியாது, கம்ப்யூட்டர் தெரியாது, அது தெரியாது, இது தெரியாது, ஊர்ல இருக்கிறது எதுவுமே தெரியாது. எனக்கு தெரியுமே. எனக்கு தெரிஞ்சதும் தெரியும், எனக்கு தெரியாததும் தெரியும். அப்ப அறிந்ததையும் அறியாததையும் அறிந்தவன் நான். இதான் உண்மை. நான் வந்து பாத்தீங்கன்னா அறியற கோட்டியில திருஷ்யமா நான் எப்பவுமே ஆக போறது இல்லை. அதான் ஆச்சரிய சொல்ற, விதித்த அவிதிதாபியாம் நிவர்த்திய. அப்ப இந்த மந்திரம் 3வது மந்திரம், போன கண்டத்துல 3வது மந்திரத்துல திரும்ப 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 வாசிக்கணும். வாசிச்சுட்டு நான் எதையெல்லாம் அறிகின்றேனோ அது எதுவுமே நான் இல்லை, நான் அறிபவன், என்னால் அறியப்படும் வஸ்து நான் இல்லை. எந்த காலத்திலையும் திரஷ்டா திருஷ்யமா ஆக முடியாது, எந்த காலத்திலையும் திருஷ்யம் திரஷ்டாவாவும் ஆகாது. இந்த புஸ்தகம் வந்து நான் அறிகின்றேன், இந்த புஸ்தகம் எந்த காலத்திலையும் நானும் ஆக முடியாது. இந்த டேபிளை நான் அறிகிறேன், இந்த டேபிள் எந்த காலத்திலையும் நானும் ஆக முடியாது. இந்த தேகத்தை நான் அறிகிறேன், இந்த தேகம் என்னைக்கு நானும் ஆக முடியாது. மனசை நான் அறிகிறேன், மனசு நானும் ஆக முடியாது. பிராணனை நான் அறிகிறேன், பிராணன் நானும் ஆக முடியாது. ஏன் அப்படின்னா இது எல்லாம் அறியப்படுபவைகள். அறியப்படுபவைகள் ஆப்ஜெக்ட் தான், நான் சப்ஜெக்ட், அறிபவன். அப்படின்னு இந்த அறிந்தது அறியாதது, அறிந்தது வந்து ஜாகிரத சொப்பனம், ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம தேகம்.
அறியாதது எது அப்படின்னா வெளிப்படாதது தூக்கத்தில் இருக்கக்கூடிய காரண தேகம். இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவிதிதாபியம் நிவர்த்திய. மனனத்துல என்ன பண்ணணும்? மனநம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? நேத்தி தன்னை பிடிச்சுக்கிட்டு தனக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாத்தையும் இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு நீக்கிறது. அதுக்கு பேரு நிவர்த்தி பண்றதுன்னு அர்த்தம். யோகத்துல என்ன சொல்றோம்? அதுக்கு பேரு யோக சித்த விருத்தி நிரோதக. அதேதான், இது இல்லை இது இல்லை. யோகத்துல என்ன பண்ணுவோம்? திருஷ்யம் மட்டும் நீக்குவோம். வேதாந்தத்துல என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா திருஷ்யம்னு முதல் ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா எது திருஷ்யமா இருக்கோ அது மித்யா, அது பொய், பார்க்கப்படுவது பொய் அப்படின்னு அடுத்த ஸ்டெப்பு போவோம். யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம் மட்டும் சொல்லுவாங்களோ, அது மித்தியான்னு சொல்ல மாட்டாங்க. இதான் டிஃப்ரெண்ட். ரெண்டுத்திலயுமே நீக்கிறோம். வேதாந்தத்திலையும் விருத்தி நிரோதம் வரணும், யோகத்திலையும் விருத்தி நிரோதம். யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் நீக்குவோம். நான் திரஷ்டா, இது திருஷ்யம் அப்படின்னு. இதுக்கு வேறானவன் நான் அப்படின்னு சொல்றோம். திரஷ்டா வேற திருஷ்யம் வேறன்னு. வேதாந்தத்துல வந்து நான் வேற இது வேறன்னு சொல்லி அடுத்த ஸ்டெப் எது பார்க்கப்படுகிறதோ அது காணல் ஜலத்துக்கு போன்றது, பொய்யானது, கைத்துல தெரியற பாம்பு மாதிரி பொய்யானது அப்படின்னு மித்யாத்வ நிச்சயம் பண்ணும். இதான் வேதாந்தத்துக்கும் யோகத்துக்கும் இருக்கிற டிஃபரெண்ட். ஆச்சரியர் தெளிவா சொல்றார். மனநத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மிச்சம் இல்லாம மிருகதாரண்ய மந்திரம் இருக்கு. பாண்டித்யம் நிர்வித்திய பாலேன திஷ்டாசே. நல்லா சிரவணத்தை பண்ணுங்க. இதே மாதிரி இப்ப நான் கேட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் டெய்லி கேட்டு ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளார என்ன ஆயிரும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ளார நான் வந்துருவேன். உள்ளுக்குள்ளார நான் வந்துருவேன். நீங்க யோசிக்க முடியாது, நான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஐயோ என்னாச்சு, சாமி யோசிக்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோமே அப்படின்னு. என்னோட ஆச்சாரியார் யோசிக்கிற மாதிரி இப்ப நான் யோசிக்கிறேன். எனக்கு இன்னும் தனி பர்சனாலிட்டி இல்லாம போச்சு. எதை யோசிச்சாலும் வேதாந்தமா வருது, வேற எதுவுமே வரமாட்டேங்குது. எது வந்தாலும் வந்து பார்த்து டம் 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 பிரிச்சு போட்டு இதுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி. இதே மாதிரி உங்களுக்குள்ளார ஒரு 4-5 வருஷம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுங்க, எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஏகாந்தத்துல இருந்துகிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நேர்த்தி பண்ற வேலையை பண்ணணும். இது பொய் இது பொய், திருஷ்யம் இது பொய், இது திருஷ்யம் இது பொய் அப்படின்னு நிவர்த்திய எல்லாத்தையும் நீக்கிட்டு புத்திம் நிவர்த்திய புத்திம் சிஷ்யசிய. சரி, அது மாதிரி நிவர்த்தி பண்ணிட்டே போனா என்ன சாமி நடக்கும்? யோக சூத்திரத்துல என்ன பார்த்தோம்? எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு கடைசி சம்ஸ்காரம் என்ன பார்த்திருக்கோம்? நிரோத சம்ஸ்காரம். அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஏகாகிர சித்தத்துல நடக்கிறது. அதுவும் ஒரு அறிவு தான். நிரோதம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு அறிவு உண்டாகும். அந்த அறிவையும் விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்? இன்னைக்கு காலையில சூத்திரம் ஆரம்பிச்சிருக்கோம்ல, அந்த அறிவு ஏகாகிர சித்தத்துல இருக்கக்கூடிய அந்த நிரோத சம்ஸ்காரமும் போயிடுச்சு அப்படின்னா ததா திருஷ்டு சுரூபே அவஸ்தானம். ஆச்சாரியர் எழுதுறாரு பாருங்க. நிவர்த்திய புத்திம் சிஷ்யஸ்ய ஸ்வாத்மனி அவஸ்தாபிய. சிஷ்யனோட இதுல வந்து பாத்தீங்கன்னா அவனை வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆத்மால எஸ்டாப்ளிஷ் பண்ணி. ஆத்மால எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா என்ன வேணும்? தானா நிக்கணும்னா தனக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணணும். நிவர்த்தி பண்ணி ஸ்வாத்மனி அவஸ்தாபிய, தன்னிடத்தில். நான் தான் இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா சொஸ்வரூபே அவஸ்தானம்னு சொன்னோம் பாத்தீங்களா? தன்னுடைய சொரூபத்தில் அவன் நிலை பெறுகின்றான். அப்போ அதேதான் இங்க சொல்றாரு. தன்னிடத்தில் தன்னுடைய ஆத்மாவில் ஸ்தாபனம் பண்ணி ததேவ பிரம்மத்துவம் வித்தி. யோகத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்மால நிக்கிறதோட முடிஞ்சு போகுது இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ். வேதாந்தம் வந்து சொல்லுது, நீ ஒன்னல நிப்பாட்டினதுக்கு பிறகு எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டு நீ மட்டும் இருக்கியே, அந்த நீதான் பிரம்மம் தத்துவமசி அப்படின்னு அந்த இடத்துல வேதாந்தம் இருக்கு. யோகத்தோட எண்டு வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங். அப்பதான் யாத்திரை வாஸ்தவத்தை தத்துவமசி மகா வாக்கியம் எங்க? யோகம் முடிகிற இடத்துல தத்துவமசி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அதுதான் இங்க சொல்றாரு. ததேவ பிரம்மத்துவம். ஆத்மால வந்து சிஷ்யனோட புத்திய ஆத்மால எஸ்டாப்ளிஷ் பண்ணி, நம்ம காலையில சொல்றோம்ல சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆத்மால எஸ்டாப்ளிஷ் பண்ணி, அதே மாதிரி இங்கேயும் சிஷ்யனோட புத்திய வந்து பாத்தீங்கன்னா ஆத்மால தன்னுடைய ஆத்மால நிப்பாட்டி ததேவ பிரம்மத்துவம். நீதான்பா அது, நீ வேற பிரம்மம் வேற இல்ல, நீதான் அந்த பிரம்மமா இருக்க, நீதான் எல்லா தேகத்திலையும் நானா இருக்க, நான் ஒரே நான் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்துவம் வித்தி. உன்னையே நீ பிரம்மம் என்று அறிவாயாக. அயமாத்மா பிரம்ம.
இந்த ஆத்மா தான் நான் சொல்றேன், இதுதான் பிரம்ம அப்படின்னு அறிந்து கொள் என்று ஸ்வராஜ்ய அபிஷிச்சிய, ஸ்வராஜ்ய பதவின்னு பேர், அதுக்கு பேர் ஸ்வராஜ்யம் அப்படின்னு என்ன அர்த்தம்? வெளியில இருக்க ராஜ்யத்தெல்லாம் அடையிறதுனால ஒன்றும் இல்லை. அமெரிக்க பிரசிடென்டா இருங்க, இல்ல தேவலோகத்துக்கே ராஜாவா இருங்க, ஒன்றும் இல்லை. நம்ம என்ன ஆகணும் ஆசைப்படுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ராஜ்யம் எது? ஆத்மஸ்வரூபம். அந்த ஆத்மஸ்வரூபத்துல இவனை நிப்பாட்டி, இந்த சிஷ்யனை நிப்பாட்டி அபிஷேகமே பண்ற. அபிஷேகம் சொல்லுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பட்டாபிஷேகம் நம்ம சொல்றோம்ல. ராஜாவை வந்து ஒரு பதவியில உட்கார வைக்கும் போது அபிஷேகம் பண்ணி ராஜான்னு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஸ்வராஜ்ய அபிஷிச்சிய, அபிஷேகம் பண்ணி உபாசிய பிரதிஷேதேன. அப்ப உபாசியத்தை வந்து பாத்தீங்கன்னா, நீ சொன்னியப்பா இது வரைக்கும் நீ உபாசனை பண்ணிருக்கியே, உத்தம அதிகாரி ஆயிட்டாம. நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்றேன்ல, உபாசனை பண்ணுங்க, உங்க தேவத்தையை மனசுக்குள்ளார நினைச்சிட்டு ஓங்காரத்தை சொல்லுங்க. பிராணன் தான் ஈஸ்வரன், பிராணனை வந்து பாருங்க. இது மாதிரி நானே உபாசனையை உங்களுக்கு வந்து கல்டிவேட் பண்ணணும், மனசை வந்து கல்டிவேட் பண்றதுக்காக சொல்றேன். ஆனா கடைசியில வரும்போது என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, நீங்க பிராணனும் இல்லை, பிராணனும் ஆப்ஜெக்ட் தான். பிராணனை உபாசனை பண்றதும் அது சாயுச்சிய பதவியை தான் கொடுக்க முடிய, சொந்த ரூபத்தை ஜீவன் முக்தியை கொடுக்காது அப்படின்னு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராணனையும் மனோபிரம்மேதி உபாசித்த, பிராண பிரம்மேதி உபாசித்த அப்படின்னு நம்ம எதையெல்லாம் ஓங்காரத்தை சப்த பிரம்மேதி உபாசித்தன்னு எதையெல்லாம் பண்ணணுமோ உபாசனை பண்றோம். உபாசனை பண்றதுனால பேதம் இருக்கா? நான் வேற, உபாசனை பண்ணக்கூடிய அந்த தேவதை வேற, உபாசிய தேவதை வேற, அப்புறம் உபாசனான்ற ஒரு கிரியா வேற நடக்குது. திருக்குட்டி இருக்கா? அப்ப திருக்குட்டி இருந்தாவே துவைத்தம் தானே. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்ல, நானா எஸ்டாப்ளிஷ் ஆகிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உபாசிய பிரதிஷேதேன, உபாசனையவே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? ஆப்ஜெக்டையே நெகேட் பண்ணிட்டு புத்திம் விசாலயதி, அஸ்ய புத்திம் விசாலயதி. அதை பண்றதுக்காக முதல்ல என்ன பண்றார் ஆச்சாரியார்? புத்திய, சிஷ்யனோட புத்திய அசைச்சு பார்க்கறதுக்காக இந்த முதல் மந்திரம் ஆரம்பிக்கப்படுது. அப்படின்னு ரெண்டாவது மந்திரத்துக்கு, ரெண்டாவது கண்டத்துல முதல் மந்திரத்துக்கு அவதாரிக்கா சொல்லியிருக்காரு. அப்ப இந்த 3-4 மந்திரம் என்ன பண்ண போது? மனனம் பண்ண போது, அசைச்சு பார்க்கறதுக்காக. நம்ம நாளைக்கு இந்த பாடத்தை ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம் நாராயண.